அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு IRPT பயின்றோர் சங்கம், வாசகர் வட்டம் மற்றும் அமெரிக்கன் தமிழ் ஊடகம் இணைந்து நடத்தும் 67வது புத்தக திறனாய்வு. இன்று நாம் கேட்க இருக்கும் புத்தகம் ஜார்ஜ் ஆர்வெல் அவர்கள் எழுதிய அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகம். இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்ய இருப்பவர் E.K. ஹர்ஷினி. இவர் IRCT முன்னாள் பயின்றோர் அவருடைய புதல்வி, காங்கேஷ் அவர்களுடைய புதல்வி. இவர்கள் இதற்கு முன்பே இதே திறனாய்வில் நியூ இயர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை திறனாய்வு பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு பெரிய அளவுல அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். நம்ம இப்ப திறனாய்வுக்கு டைரக்டா போயிடலாம். ஸோ இட் ஓவர் டு ஹர்ஷினி. எல்லாருக்குமே குட் ஈவினிங், வணக்கம். ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின அனிமல் ஃபார்ம் புக் தான் எடுத்திருக்கு. இது வந்து 1945 எழுதின புக். அண்ட் இப்போ அதை நான் திறனாய்வு பண்றதுக்கு ஒரு சாலிட் ரீசன் இருக்கு. அது எண்ட் ஆஃப் தி செஷன்ல நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த புக்ல என்ன, இட் இஸ் அ வெரி யூட்டோப்பியன் புக். அதாவது ஒரு நடக்காத ஒரு சமுதாயத்தை நடந்ததா இல்ல ஒரு நார்மலா இருக்கிற நம்மளோட வரைமுறைக்கு இல்லாத ஒரு விஷயத்த புதுசா இமேஜின் பண்ணி கிரியேட்டிவா எழுதுறது அப்படிங்கிறது வந்து யூட்டோப்பியா அப்படிம்போது, அதாவது ஒரு இமேஜினரி பார்ட். அது இட் கேன் எக்ஸிஸ்ட் ஆர் இட் மே நாட் எக்ஸிஸ்ட், இந்த மல்டிவர்ஸ் மாதிரி அது. ஸோ இட் இஸ் அ வெரி யூட்டோப்பியன் புக். அண்ட் இதுதான் வந்து இப்போ இருக்கிற நிறைய யூட்டோப்பியன் புக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்துச்சு. 1945 எழுதின ஒரு புக். அண்ட் செகண்ட் என்ன, இது ஃபுல்லாவே ஆலிகாரி தான். த்ரூ அவுட் தி புக் பேரலல் லைன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். மெட்டபர்ஸ், ஆலிகாரி அண்ட் நிறைய பொயட்டிக் டிவைசஸ் இந்த புக்ல இருக்கும். ஸோ இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு த்ரூ அவுட் இது ஃபிக்ஷனல் புக் மாதிரி இருந்தாலும் நம்ம ரியல் லைஃபோட கம்ப்ளீட்டா நம்மளால காரலேட் பண்ணி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் த்ரூ அவுட் த புக் இருக்கும். நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புக்ல இது வந்து ஒரு அனிமல் ஃபார்ம், பேசிக்கலி இங்கிலாந்துல இருக்க ஒரு அனிமல் ஃபார்ம் பத்தி தான் இந்த புக் கம்ப்ளீட்டாவே இருக்கும். ஸோ இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதுல ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ஷனே ரொம்ப கம்மி. இதுல த்ரூ அவுட் வந்து அனிமல்ஸ்க்கு ஒரு லைஃப் கொடுத்து அனிமல்ஸ்குள்ள இருக்க கான்வர்சேஷன் மட்டும்தான் ஃபுல் த்ரூ அவுட் நரேஷனா போகும். ஒரு ரிமோட்டா லொக்கேட் ஆயிருக்க அனிமல் ஃபார்ம்ல வந்துட்டு இந்த நீங்க பிபிடில பிபிடி விசிபிளா இருக்குல்ல, அதுல பாக்குற மாதிரி மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபார்மை வந்து எடுத்து ரன் பண்றாரு. அதுல வந்து ஆப்வியஸ்லி ஃபார்ம்ங்கிறதுனால பிக்ஸ் இருக்கும், ஹார்சஸ், டாங்கி, அதுக்கப்புறம் அதர் டாக்ஸ், கோட், ஷீப் எல்லாமே இருக்கும், ஹென்ஸ், கேட், இந்த மாதிரி. ஸோ இப்போ இது பாக்குறப்போது அனிமல் கேரக்டர்ஸா இருக்கும், பட் தேர் ஆல் லைக் பேரலல் டு பீப்புள் ஹூ ஆக்சுவலி எக்ஸிஸ்ட் இன் ரியல் லைஃப். ஒரு டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஒரு மொனார்கி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னென்ன கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கிறதுக்கு ஒரு கேட்டகரிஸ் தான் இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேஜர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெப்போலியன் அண்ட் ஸ்னோபால்லாம் வந்து again they are also predominant characters in this book. They all represent different classes that exist. நம்மளோட இப்போ கரண்ட் சொசைட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேற எந்த சொசைட்டி எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்க டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை வந்து ஒன் பை ஒன் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, த்ரூ அவுட் அந்த அனிமல் ஃபார்ம்ல வந்து பயங்கரமா அபியூஸ் நடக்குது. அதாவது நிறைய ஓவர் எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க. ஃபார்ம்ஸ்னாலே அங்க இருக்க அனிமல்ஸ் ஓவர் எக்ஸ்பிளாய்ட் பண்றதுதான். ஸோ பயங்கரமா ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. பிக்ஸ சாப்பிட்டு அதை ஸ்லாட்டருக்கு அனுப்புறாங்க. அகைன் இங்க இருக்கக்கூடிய ஹார்சஸ் எல்லாம் வந்து லோட்ஸ் கேரி பண்ணி அந்த ஃபார்ம் லேண்ட்ல இருந்து கிரெயின்ஸ் எடுக்கிறதுல இருந்து எல்லா ஒர்க்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் அகெயின் ஹென்ஸ், கீஸ், டக்லிங்ஸ் எல்லாம் வந்து தே ப்ரொடியூஸ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதை எக்ஸ்பிளைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மேஜர் அப்படிங்கிற பிக் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணணும். நம்ம எத்தனை நாள் இதே மாதிரி அபியூஸ் எடுத்துக்கிட்டே இருக்க முடியும், நம்ம எதுக்கு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி மேஜருங்கிற இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து சொல்லுது.
சொல்லிட்டு எனக்கு கனவு வந்திருக்கு, நம்ம இது எல்லாத்தையுமே ஓவர் த்ரோ பண்ணுவோம், நம்ம ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு மேஜர்ங்கிற அந்த பிக் சொல்லுது. அதை மட்டும் தான் இன்னும் ஸ்லாட்டருக்கு அனுப்பாம பல வருஷங்களா வச்சிட்டு இருக்காங்க. சோ அது அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி இந்த மேஜர் பிக் சொல்லுது. சோ சொன்ன உடனே எல்லாருமே என்ன எல்லாருமே இப்ப நம்ம ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும், நாங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வரோம் அப்படின்னா எல்லா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் பீப்புள் நீங்க அதை மாத்தாதீங்கம்பாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இந்த மாற்றம் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க, இன்னொரு செட் யாருக்கு என்ன நடந்தா என்னப்பா நான் அப்படியே இருந்துட்டு போவேன் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும். இது எல்லாமே இதுல ரொம்ப அழகா கோர்வையா சொல்லப்படும். அதாவது யார் யார் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இப்ப மேஜர் சொன்ன உடனே அத மேஜரை ரொம்ப மேஜருங்கிற ஒரு கேரக்டர், அதாவது இந்த பிக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வயசான பிக், அதே மாதிரி ஐ மீன் வயசு இன் தி சென்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் இன்டெலிஜென்டான பிக். அண்ட் அதனால அதை எல்லாருமே ரொம்ப சின்சியரா ஃபாலோ அப் பண்ணுவாங்க. உடனே அவங்க சொன்ன உடனே இந்த நெப்போலியன் அண்ட் ஸ்னோபால் இந்த அடுத்த 2 பிக்ஸ் ஓகே நம்மளோட மேஜர் சொல்லியிருக்காரு, நம்ம இதை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற டைம்ல தான் மேஜர் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல இறந்து போயிருவாங்க. சோ இந்த மேஜர் பிக் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெப்போலியன், ஸ்னோபால் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மத்த எல்லா அனிமல்ஸையும் வெளியில விட்டுருவாங்க. அவங்களோட ப்ராப்பர் கேஜஸ்ல இருந்து வெளியில விட்டுட்டு இந்த மிஸ்டர் ஜோன்ஸும் அவங்க ஒய்ஃப் அவங்களோட குழந்தைங்க இருப்பாங்க, அந்த ஃபார்ம்ல இருக்க அவங்க எல்லாரையுமே ஓவர் த்ரோ பண்ணிடுவாங்க. அதாவது இங்க இருக்க ஒர்க்கர்ஸ்ல எல்லாரையுமே அனிமல்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணோம், நம்ம எத்தனை நாள் இந்த அபியூஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம், நம்ம எதுக்கு டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஷியோரா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ற வேலையே அதுதான். நெப்போலியன் அண்ட் ஸ்னோபால் தான் இதை லீட் பண்ணுவாங்க ஆஸ் லீடர்ஸ். சின்ஸ் மேஜர் கொடுத்த ஐடியாவை வச்சு நெப்போலியன் அண்ட் ஸ்னோபால் இதை லீட் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ இந்த மேஜர் இந்த ரெவல்யூஷன் பத்தி இந்த ரெபல்லியன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் 2 பேரும் ஜோன்ஸ் இந்த ஒரிஜினல் இந்த ஃபார்ம் பேர் ஆக்சுவலி மேனர் ஃபார்ம் அப்படிம்பாங்க. சோ இந்த மேனர் ஃபார்ம்ல இருக்க எல்லாரையும் இந்த ஹியூமன்ஸ் எல்லாரையுமே துரத்திடுவாங்க. துரத்திட்டு இதுல நாங்க தான் இனிமேல் நம்ம ஈக்குவாலிட்டி பார்த்து இருக்கணும். இவங்க பண்ணி எல்லாரையும் துரத்தின உடனே இந்த ஹியூமன்ஸ் அங்க எக்ஸிஸ்ட் ஆன இந்த மிஸ்டர் ஜோன்ஸ் அவங்களோட ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வெளியில போயிடுவாங்க. இந்த இப்போ ஏக்கர் கணக்கான இந்த ஃபார்ம் லீட் பண்ண அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. சோ நம்மளுக்கு ஹைரார்கிலேயே பாத்தீங்கன்னா பிக்ஸ் கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டர் அண்ட் எமோஷனல் கோஷன்ட்டும் கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ் அதுக்கு அதிகமா இருக்கு. நம்ம டாக்ஸ் நினைப்போம், பட் ஆக்சுவலி பிக்ஸ்க்கு அதிகமா இருக்குங்கிறது சயின்டிபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட். சோ இதுல என்ன இப்ப பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் தான் லீட் பண்ணுவாங்க எல்லாரையும். இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம், நம்ம சேஞ்சஸ் கிரியேட் பண்ணோம்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நம்ம நம்மளுக்கு ஃப்ரீடம், இந்தியா ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு கமாண்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணமோ அந்த மாதிரி இவங்க ஒரு 7 கமாண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சோ வாட் எவர் கோஸ் அப் ஆன் 2 legs இஸ் an enemy, which means humans எல்லாருமே enemies. அந்த பார்ட்டை முதற்கொண்டு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா விங்ஸ் ஃபெதர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வாட் எவர் கோஸ் அப் ஆன் 2 legs இஸ் an enemy. அப்போ உடனே இந்த டக்ஸ் சிக்கன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நாங்களும் 2 legsல தானே நடக்கிறோம், அப்ப எங்களே எனிமிங்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு அதனால லெக்ஸ்ன்னு மாறும். இந்த குட்டி குட்டி இதை கூட அழகா ஒரு ஒரு சாப்டரோட ஒரு ஹாஃப் சாப்டர் இருக்கு, அங்க உள்ள போயிருக்க அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த இடத்துல. சோ சின்ன சின்ன விஷயம் தான் இது, ஆனா அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். உள்ள போய் நீங்க இப்போ நிஜமாவே நான் ஒரு சிக்கனா தான் நான் கேள்வியை கேட்டிருப்பேன், எனக்கு 2 கால் இருக்குல்ல அப்ப நானும் உங்களுக்கு எனிமியான். அதுக்கப்புறம் தான் வாட் எவர் கோஸ் அப் ஆன் 2 legs மாதிரி, அதுக்கப்புறம் வாட் எவர் கோஸ் அப் ஆன் 4 legs ஆர் ஹேஸ் விங்ஸ், விச் மீன்ஸ் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே இஸ் அ ஃப்ரெண்ட். அதே மாதிரி நம்ம க்ளோத்ஸ் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் வேற நம்ம க்ளோத்ஸ் வேர் பண்ண மாட்டோம், பெட்ல தூங்க மாட்டோம், ஆல்கஹால் குடிக்க மாட்டோம், எந்த அனிமலும் இன்னொரு அனிமலை கில் பண்ணக்கூடாது, நம்மளுக்குள்ள நம்ம ஈக்குவலா இருக்கும். சோ ஜென்ரலா என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுதுன்னா அனிமல்ஸ்ல இட் இஸ் ரைட், வி won't ஸ்டாப் இட். சோ அந்த மாதிரி இவங்க ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல்னு ஒரு 7 commandments கொண்டு வருவாங்க. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் மொமெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் த புக். இவங்க இது ஃபர்ஸ்ட் 3 to 4 சாப்டர்ஸ் இந்த அளவுக்கு வரும். அதாவது they will create these 7 commandments. சோ இததான் லானே இருப்பாங்க. அண்ட் மத்த அனிமல்ஸால ஆல்பபெட்ஸ் இதுல எவ்வளவு ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க எப்படின்னா,
இது எல்லாமே வந்துட்டு மூவ் ஆகி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே எழுத படிக்க கத்துக்கிற அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க. பட் ஒன்லி பிக்ஸ் வில் ஹாவ் தி எபிலிட்டி டு லேர்ன். மீதி எந்த அனிமல்ஸும் கத்துக்காது எழுத, அந்த அளவு கத்துக்காது. சோ அதுதான் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் மேஜர் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெபலியன் அகேன்ஸ்ட் மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படிங்கிறது தான் மேஜர் ஈவெண்ட். செகண்ட் வந்துட்டு இவங்க ஒரு அனிமல் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவாங்க. நம்மளோட இங்க இருக்கிற அனிமல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தானா நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு கிரியேட் பண்ணுவோம், நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்ம ஒரு அனிமல் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிரியேட் பண்றதுதான் இன்னொரு இவங்க வந்து எப்படி என்ன மாதிரி பண்ணுவாங்க. சோ இது மட்டும் வந்துட்டு நேச்சுரலா அனிமல்ஸே நேச்சுரலா இது பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சோ இதுல எப்படி பண்ணுவாங்கன்னா கிரெயின்ஸ் பண்றதுல இருந்து எல்லா குட்டி குட்டி ஆஸ்பெக்டையும் குட்டி குட்டி ஒர்க்கையும் எப்படி வந்து பெர்ஃபெக்டா ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் அனிமல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலயும் இதுல வந்து அவங்க கோஹபிட் பண்ணி அழகா காமிச்சிருப்பாங்க. அதாவது ஃபார்ம்ல சீட் சோப் பண்றது எந்த அனிமல்ஸ் பண்ணும், ஃபர்டிலைசர் போடுறதுக்கு இந்த சிக்கன் அப்புறம் கீஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு. இதுல வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் பாத்தீங்கன்னா பூனை. சோ இதுல இந்த பூனை எப்படின்னா ஒர்க் அலாட் பண்ணிடுவாங்க பிக்ஸ் எல்லாருக்கும். நீங்க இதெல்லாம் பண்ணுங்க பெர்ஃபெக்டா, இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு பிக்ஸ் தான் எல்லாருக்குமே ஒர்க் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி இந்த ஒர்க் அலாட்மெண்ட் பண்ற போது இந்த பூனை மட்டும் எந்த ஒர்க்குமே இருக்காது. பிகாஸ் ஏர்லியர் இந்த பூனை எப்படி இருந்துச்சு, பூனைனா நம்மளுக்கே தெரியாது எந்த ஒர்க்குமே செய்யாது, சும்மாவே இருக்கும், வரும், தூங்கும். இவங்க மேனர் ஃபார்ம்ல வந்து அது ஒரு அனிமலுங்கிறதுனால இந்த மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து அதுக்கு பால் கொடுக்கறது ஃபுட் கொடுக்கறதுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பூனை வந்துட்டு இப்ப ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கறதுனால எல்லாரும் வேலை செய்யணும்னு சொல்ற போது அந்த பூனை டே டைம்ல இருக்கவே இருக்காது. ஸோ ஃபுல்லா ஈவினிங் அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபுட் டின்னர் டைம்லயும் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லயும் மட்டும் பூனை வந்து சாப்பிட்டுப்போம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டஃபர் இங்க என்ன அப்படின்னா, என்ன வேணாலும் நீங்க ரெபலியன் பண்ணுங்க, நாங்க வந்து நாங்க இருக்கிற மாதிரியே இருப்போம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. திஸ் புக் இஸ் ஆல் அபவுட் இன்க்ளூசிவிட்டி. அதாவது எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளும் கண்டிப்பா அட்ஜஸ்ட் ஆவாங்க. ஒருத்தங்க வந்து இது என்னை பாதிச்சுச்சுன்னா நான் அதுக்காக போராடுவேன், இன்னொருத்தங்க என் ஃப்ரெண்டையும் தான் பாதிக்குது பட் அதுக்காக நானும் போராடுவேன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பூனை வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. எந்த ஒர்க்குமே செய்யாது, கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் டைம்ல மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அண்ட் அது வந்து அனதர் செட் ஆஃப் பீப்புளை வந்து ஆக்சுவலா ஒரு மெட்டஃபரா போட்டிருக்காரு. நீங்க ஆட்சி மாறினாலும் ஓகே, நீங்க டெமோக்ரஸில இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு ஃபுட் இருக்கா போதும், எங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ணலனா ஓகே. அவங்கள சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிள் பீப்புள்னு சொல்ல முடியாது, பட் தே ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிறது தான் அந்த பூனை. அண்ட் இதுதான் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் திங்ஸ். இப்போ எல்லாருமே பவருக்கு உள்ள வந்துட்டாங்க. அனிமல்ஸ் ஆர் ரன்னிங் த ஃபார்ம் வெரி சக்சஸ்ஃபுல்லி. ஸோ என்ன ஆகுதுன்னா மத்த பக்கத்துல இருக்க ஃபார்ம்ஸ், ஆப்வியஸ்லி இங்கிலாந்து தான் ஃபுல்லா இட் செட் இன் இங்கிலாந்து. ஸோ தூரத்துல இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா எல்லா அனிமல்ஸும் ஹியூமன்ஸை ஓவர் த்ரோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது போது. மிஸ்டர் ஜோன்ஸ் வந்துட்டு வேற ஃபார்முக்கு போயிடுறாரு. அண்ட் இவங்க மட்டுமே கம்ப்ளீட்டா இந்த ஃபார்ம் எடுத்து ரொம்ப பெர்ஃபெக்டா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அனிமல்ஸ் மட்டும் மார்னிங் ஃபுல்லா ஒர்க் பண்றது. இதுல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கிளாஸ் ஆஃப் அனிமல்ஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார்சஸ் பாத்தீங்கன்னா ஹார்சஸ வந்து இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்டே நான் காமிச்சிருப்பேன் அந்த ஸ்லைட்ல. இங்க இருக்கிற ஹார்சஸ். சோ இதுல வந்து 2 ஹார்சஸ் இருக்கும். ஆக்சுவலி பாட்சர் ஒரு ஹார்ஸ், க்ளோவர் வந்து ஒரு ஹார்ஸ். சோ மாலி வந்து இட் இஸ் அ ஃபீமேல் ஹார்ஸ். சோ இந்த பாட்சர் எப்படின்னா இந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஆஃப் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்றாங்க பேசிக்கலி. அதாவது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன், இல்ல நான் லீடர் ஆக மாட்டேன், பட் ஐ வில் டூ ஆல் தி பேக் அண்ட் ஒர்க். ஐ வில் ஒர்க் ஹார்ட் டு மேக் திஸ் பிளேஸ் அ பெட்டர். மொத்தமா ஐ மேக் இட் பெட்டர். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். எல்லா சொசைட்டிஸ்லயும் சரி, எல்லாரோட செட்லயுமே அந்த மாதிரி ஒரு ஒரு பீப்புள் இருப்பாங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுதான் இந்த பாட்சர். செகண்ட் பாத்தீங்கன்னா க்ளோவர் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்டான ஹார்ஸ் தான். பட் தென் அதுக்கு வந்து நெப்போலியன் எடுக்கிற நிறைய டிசிஷன் மேல நம்பிக்கை இருக்காது. நெப்போலியன் அண்ட் ஸ்னோபால் தான் மேஜர் லீடர்ஸ் கரண்டா. சோ இந்த பாட்சர் வந்துட்டு he will work, he's very devoted to நெப்போலியன்.
நெப்போலியன் சொல்ற என்னென்ன ஒர்க் எல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டா பர்ஃபெக்டா செய்வாங்க. தேர்ட் ஹார்ஸ் வந்து மாலி. எகெயின் மாலிங்கிறது யாருன்னா, எனக்கான விஷயம் மட்டும் வந்தா போதும். நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி கேட் பார்த்தோம் ஃபுட்டுங்கிற மாதிரி. எதுக்குமே நான் ஒப்பீனியன், நான் இந்த சைடும் கிடையாது, டிப்ளமேட்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா டு டெல் தி வேர்ட் இஸ் a வெரி டிப்ளமேட்டிக் ஹார்ஸ். அதுக்கு வேணும்னா அது நெப்போலியன் கிட்ட நல்லா போய் பேசும். இஃப் இட் வாண்ட் சம்திங் ஃப்ரம் த நெப்போலியன், இட் வாண்ட் சம்திங் ஃப்ரம் த ஸ்னோபால், ஸ்னோபால் கிட்ட போய் நல்லா பேசி தன்னோட ஒர்க்கை முடிச்சுக்கும். ஸோ வெரி பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட் கேரக்டர் அந்த மாலிங்கிற கேரக்டர். எகெயின் நம்மளோட ஒரு எனி எனி டெமோக்ரஸி ஆர் எனி செட் ஆஃப் நீங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஒரு ஐடியலைசேஷனோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. the ones who are loyal, the ones who are diplomats, and then there are people who are very hardworking, they'll do all the back end work. அந்த மாதிரி இங்க மாலி அண்ட் க்ளோவர் வந்து the other additional characters that belong to this. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ட்விஸ்ட் வருது. ஆஸ் நெப்போலியன் ஸ்டார்ட்ஸ், நெப்போலியன் அண்ட் ஸ்னோபால் ரெண்டு பேரும் தான் ஃபுல்லா லீட் பண்ணி ஜோன்ஸை வந்து வெளியில துரத்துனாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நெப்போலியன் வந்து ஹி லைக்ஸ் த சென்ஸ் ஆஃப் பவர். அந்த பவர் வந்து இட்ஸ் வெரி அடிக்டிவ் திங். ஸோ அவங்க உள்ள போனோடனே அவனுக்கு ஒரு ஆசை வருது. எனக்கு வந்து இப்போ என்ன மாதிரினா, எல்லாரும் எல்லா அனிமல்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ்ல இந்த நெப்போலியன் இப்ப புதுசா என்ன கிரியேட் பண்றான் அப்படின்னா, லைக் வி ஆர் டூயிங் த லா. நாங்க தான் நிறைய இங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். திஸ் இஸ் தி டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த புக் ஆக்சுவலி. நாங்க ரொம்ப நிறைய ஒர்க் பண்றோம், நானும் ஸ்னோபாலும். பேசிக்கலி பிக்ஸ் தான் வந்து நாங்க இந்த மொத்த டெமோக்ரஸியும் செட் பண்றோம். நாங்க தான் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்கோம். ஸோ வி நீட் தி பெஸ்ட் ஆஃப் தி ப்ரொடியூஸ். எங்களுக்கு தான் வந்து இந்த பெஸ்ட் ஆப்பிள்ஸ். ஸோ அந்த ஃபார்முங்கிறதுனால அங்க இருக்க பெஸ்ட் ஆப்பிள்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். ஐ மீன் எங்க எல்லாருக்கும் மட்டும் அது சர்வ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹார்ஸ் வந்துட்டு, அதாவது நம்மளோட பாட்ஸர் வந்துட்டு, ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நிறைய செய்யறீங்க, கரெக்ட் தான், நீங்க வந்து இந்த பெஸ்ட் ஃபுட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் அக்ரீங் டு இட். ஸோ எல்லா அனிமல்ஸ் கிட்டயுமே அதே தான் அவங்க சொல்றாங்க. இன்இக்வாலிட்டி எல்லாம் கிடையாது இது. ஸோ ஆக்சுவலி இது எதுக்கான ஆன்சர் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்துச்சு தெரியுமா நடுவுல. இந்த இதுல வந்து நிறைய 1-2 பேர் இதை கொஸ்டின் பண்ணுவாங்க. இருக்கிற அனிமல்ஸ்ல எதுக்கு அவங்களுக்கு மட்டும் நீங்க பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க, எல்லா அனிமல்ஸும் ஈக்குவல் தானே அப்படிங்கிற கொஸ்டின் வரப்போது இப்பதான் இந்த ப்ராபகேண்டா அப்படிங்கிறது சில டைம் இட் கேன் பி மேனிபுலேட்டட், தேர் ஆர் சான்சஸ்ங்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் ஆகுது. சோ இந்த இவங்களுக்கு இன்னும் டிவோட்டடா இருக்கிற ஒரு பிக், பேசிக்கலி இவங்களோட மார்க்கெட்டிங் பண்றவங்க பேரு ஸ்கியூலர். சோ வாட் திஸ் ஸ்கியூலர் டஸ் இஸ் தட், இல்ல அவங்க இவ்வளவு வேலை செய்யறாங்க, அவங்க தான் நம்மளுக்கு கமாண்ட்மெண்ட் செய்யறாங்க, யார் யார் எந்த வேலை செஞ்சா பெர்ஃபெக்டா இருக்கும், தே ஆர் தி ஸ்மார்ட் ஒன்ஸ். சோ அவங்களுக்கு தானே பெஸ்ட் ப்ரொடியூஸ் கிடைக்கணும், அவங்க நல்லா சாப்பிட்டா தானே நம்மளுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து எப்படின்னா ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. நெப்போலியன் அண்ட் ஸ்னோபால் எப்படி ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னா, மார்னிங் நீங்க 6 எந்திரிச்சு ஒர்க் பண்ண வேண்டாம், 7 எந்திரிச்சா போதும், சண்டே அன்னைக்கு நீங்க ஒர்க்கே பண்ண வேண்டாம் அப்படிங்கறத வச்சு அவங்க நல்ல ப்ரொடியூஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொடியூஸ் வந்து இட் இஸ் இனஃப் டு ஃபீட் த எவ்ரி ஒன் இன் த ஃபார்ம். அதாவது நல்லா இதுக்கு முன்னாடி வந்து ஜோன்ஸால இல்ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இஃப் தேர் ஏபிள் டு ஈட் சோ மச் ஹே, அந்த ஹேல பாதி தான் கிடைக்கும் குதிரைக்கலாம். பட் இப்போ வந்து இவ்வளவு ப்ரொடியூஸ் கிடைக்கிறதுனால இவங்களே ஒரு ப்ராப்பர் ஒரு கவுன்சில் மாதிரி போட்டு லீடர்ஷிப்போட நல்லா பண்றதுனால அவங்களோட பீப்புளுக்கு நல்ல ஃபுட் கிடைக்குது. ஐ மீன் அவங்களோட அனிமல்ஸ்க்கு நல்ல ஃபுட் கிடைக்குது. தேர் வெரி ஹாப்பி அபவுட் இட். நம்ம இதுதான் பண்ணணும், திஸ் இஸ் த ரைட் திங் டு டூ அப்படின்னு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு திருப்பியும் இந்த ஜோன்ஸ் வந்துட்டு, ஜோன் சும்மா விடுவானா, அவன் வந்து என்னோட ஃபார்ம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னும் ஒரு 2-3 ஃபார்ம் பீப்புளை கூட்டிட்டு வந்து சண்டைக்கு வரப்போதும் திருப்பியும் தே ஆர் வின்னிங் அண்ட் அண்டர் தி ப்ராப்பர் கைடன்ஸ் ஆஃப் ஸ்னோபால் அண்ட் சோ அதனால இவங்க திருப்பி என்ன ஆகுதுன்னா தேர் அசர்ட்டிங், இப்ப நாங்க லீடர்ஸா இருக்கிறதுனாலதான் இப்ப நம்ம வின் பண்ணோம் இந்த பேட்டில் அகேன்ஸ்ட் ஹியூமன்ஸ் அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம். அண்ட் நெக்ஸ்ட் த பிளேஸ் வேர் எவ்ரி திங் டர்ன்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரண்டா வந்துட்டு இவன் என்ன பண்றாங்கன்னா, இவன் ஸ்னோபால் வந்து ஹி இஸ் வெரி கன்சர்ன்ட் அபவுட் பீப்புள், அதாவது அவனோட மக்கள். ஸோ பேசிக்கலி அனிமல்ஸோட வெல்ஃபேர்க்காக மட்டும்தான் ஒர்க் பண்றவங்க தான் ஸ்னோபால். ஸோ வாட் ஸ்னோபால் டஸ் இஸ்,
நான் வந்துட்டு ஒரு விண்மில் போடலாம், விண்மில் போட்டா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும், வி கேன் லிவ் ஹாப்பிலி. இன்னும் நல்லா நம்மளுக்கு இந்த மேனுவலா செய்யற ஒர்க் எல்லாம் செய்ய வேண்டாம், நம்ம கம்ப்ளீட்டா நம்மளே நேச்சுரலா செய்யற மாதிரி நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி இருந்தா அந்த ஒர்க்லாம் பாதி ஆகும். இட் இஸ் டன் ஃபார் தி வெல்ஃபேர். ஸோ இங்க நம்ம எல்லாம் என்ன முக்கியமா நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விண்மில் ப்ரொபோசல், விண்மில் கட்டலாம் அப்படிங்கிற ப்ரொபோசல், இட் இஸ் அ சைன் ஆஃப் ப்ராக்ரஸ். இப்போ எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெமோக்ரஸில வந்து நம்மளுக்கு ஒரு லா செட் பண்ணது எவ்வளவு ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனோ, அந்த மாதிரி இங்க இவங்க வந்து ஒரு விண்மில் நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்னோபால் இஸ் ப்ரொபோசிங் த விண்மில். சோ இப்ப விண்மில் வந்தா நம்மளோட ஒர்க் லேபர் எல்லாம் பாதி ஆகும். இத வந்து புரிஞ்சுக்காத இப்போ நெப்போலியன் எப்படி இருக்கான்னா, நம்ம தான் லீடர், நம்ம தான் வந்து லீட் பண்ணிட்டு போகணும், வி ஆர் த டாப் மோஸ்ட் ஆஃப் தி கிரவுண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நெப்போலியன் இஸ் கம் அண்ட் ஹீஸ் காட்டன் தி கிரீட் வந்துருச்சு. நம்மளுக்கு எல்லாமே பெஸ்டா கிடைக்குது அப்படிங்கிற கிரீட் வந்ததுனால நெப்போலியன் வாண்ட்ஸ் டு கெட் எவ்ரி திங். அவன் வந்து பவர் சீக் பண்றான். எதுக்காக நாங்க லீடர் ஆனோங்கிற பர்பஸை எப்போ ஒருத்தர் மறந்துடுறாரோ, he is not fit to be a leader. The only reason that we need a leader is because they have to do all the right things. For the people, எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. He has to take all the perfect decisions. அங்க லாஸ் ஆகிற போது he is not fit to be a leader at all. சோ இந்த இடத்துல இந்த லீடரா வந்துட்டு நெப்போலியன் வந்து பேசிக்கலி தோத்து போறாரு. ஆனா அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் வேண்டாம், விண்மில்லாம் நம்ம பண்ண வேண்டாம், லெட் அஸ் நாட் டூ இட் அப்படின்னு அவன் பயங்கரமா ஆர்கியூ பண்றான். பட் தென் ஸ்டில் தேர் கண்டினியூங் டு டூ இட். இல்ல நம்ம பண்ணா கரெக்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேர் சப்போர்ட்டிங் ஸ்னோபாலோட டிசிஷன் சப்போர்ட் பண்ணி தேர் ரெடி டு டூ windmill. They are giving good progress in doing the windmill. So windmill பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ப்ராப்பரா ஒர்க் பண்ற போது again now we have another milestone. என்ன அப்படின்னா, he is starting to get very jealous. நம்மளோட நெப்போலியனுக்கு வந்துட்டு பயங்கரமா ஜெலஸா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம இருக்க என்ன எதுக்கு வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க, நம்ம தானே வந்துட்டு இது பண்ணணும், why are they pushing it அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு இவனுக்கு வந்துடுறான். நம்ம சொன்னதை மீறி எல்லாரும் வந்து ஒரு விண்மில் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களே, எதுக்கு பண்றாங்கன்னு he is getting very upset with it. நெப்போலியனுக்கு that is what happens, he is letting his ego win. So நல்ல இன்டென்ஷன்ஸோட தான். the most important point to note here is that Napoleon and Snowball both are very strong. They were very much devoted to மேஜர் சொன்னதால இந்த ரிபெலியனே பண்ணாங்க. இந்த ரிபெலியன் எதுக்கு பண்ணாங்க? ஈக்குவாலிட்டிக்காக. பட் வாட் ஹேப்பன்ஸ் when he starts gaining the power and starts enjoying the luxury, he forgets about why he came to that. He forgot the purpose. இது வந்து அனிமலுக்குன்னு இல்ல, நம்மளே நம்ம லைஃப்ல யோசிச்சுக்கணும். நம்ம ஒரு பர்பஸ்க்காக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோமே தவிர whether we get the name or not. So for example, இப்ப நம்ம நீங்க ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண யாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, whether you get the name, நீங்க நான் நல்லா பண்ணேன் அப்படிங்கிற பேர் கிடைக்குதோ இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் let it be a charity event, இவங்கதான் so and so did a wonderful job ன்னு தெரியறதை விட சேரிட்டிக்கு எல்லாமே போய் சேர்ந்துச்சுன்னா that is the purpose of the event. So he is forgotten. அவனுக்கு அப்படியே மறந்துருச்சு. நெப்போலியன் வந்து இந்த பவரால கன்சியூம் ஆயிட்டான், கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிட்டான். he is getting upset with snowballs, whereas snowball is having only good intentions. இப்படி இருக்க போது ஸ்னோபால்க்கு அகேன்ஸ்டா இங்க பின்னாடி வந்து ஒரு தேர் ஃபார்மிங் அ குரூப். நம்ம வந்து இத பிரேக் பண்ணும், இப்படியே விட்டுட்டு போனா ஸ்னோபால், ஏன்னா ஸ்னோபால் வந்து பெர்ஃபெக்ட்டா கட்டி முடிச்சிட்டான் விண்மில், which means he has got, அவனுக்கு வந்து ஒரு ப்ரௌனி பாயிண்ட், அவன் ரொம்ப நல்ல லீடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு இப்ப ஸ்னோபால்க்கு. அப்போ வந்து இது வந்து இவனோட பவரை வந்து இது பண்ணிருமோ அப்படிங்கிற பயம் வந்து ரொம்ப அதிகமா வந்துருச்சு நெப்போலியனுக்கு. அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகா அதுல வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ நெப்போலியனுக்கு வந்துட்டு இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன, ஒரு வேளை இவன் வந்துட்டானா என்னோட பவர் என்ன ஆகும், அவன் என்ன எக்ஸ்பெல் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்ட்டு ஒரு நல்ல இன்டென்ஷன்ஸோட இருக்கிற ஸ்னோபால he will start எப்படி அவனை வந்து டீக்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவான். பட் தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அப்பெல்லாம்
பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்னோபால் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா தான் பேசுவான், யாருக்கும் நோ பார்ஷியாலிட்டி. வேற லாட் ஆஃப் பிக்ஸ வந்துட்டு ஹி ஹாஸ் அண்டர் கண்ட்ரோல். நெப்போலியன் இவனுக்கு பின்னாடி போய் 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 இந்த மாதிரி அதாவது மத்த டாக்ஸ் இருக்குல்ல அந்த ஃபார்ம்ல அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிடுவான் இந்த மாதிரி நெகட்டிவா போர்ட்ரே பண்றதுக்கு. சோ இவன் வந்து நம்மளுக்கு எகெயின்ஸ்டா இருக்கான், இந்த மாதிரி மோசமா இருக்கான் அப்படிங்கறத வந்துட்டு ஹீல் ஸ்டார்ட் ஷோயிங் இட். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், நம்ம வந்து என்டையரா நம்மளோட இதை வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹீல் சேஞ்ச். என்ன பண்ணுவான்னா அந்த டாக்ஸ வந்துட்டு ஹீல் ஸ்டார்ட் புஷிங் தெம் டு மேக் லைக் அவங்க வந்து அட்டாக் பண்ணிடுவான், நம்மளோட ஸ்னோபால் அட்டாக் பண்ணி ஹில் கில் ஸ்னோபால், ஸ்னோபால எக்ஸ்பெல் பண்ணிடுவான். இப்போ 2 பிக்ஸ் தான் லீட் பண்ணாங்க, அந்த 2 பிக்ஸ்ல ஒரு லீடர் இல்ல, ஹீஸ் பீங் எக்ஸ்பெல் என்டையர்லி ஃப்ரம் த அவனை கொன்றுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களையும் யார் யாரெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்கள வந்து நான் இதை விட்டு எடுத்துற போறேன், உங்களையும் நான் எக்ஸ்பெல் பண்ணிடுவேன், யார் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அப்படின்னு வந்து திஸ் ஹேப்பன்ஸ். ஒரு ஒரு பேட் ஈவெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்ரி ஒன் இதுல வந்து எல்லாரோட ரோல்ஸையும் ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஸோ மாலி வந்துட்டு ஸ்னோபால் இறந்த போது வந்துட்டு ஷீல் ஜஸ்ட் ஹியர் இட் ஆஸ் அ நியூஸ். வேற பாட்ஸரும் சரி க்ளோவரும் சரி என்ன இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கொஸ்டின் பண்ணுவான். பாட்ஸர் உடனே நீ எப்படி ஸ்னோபால கொல்லலாம் அப்படின்னு கொஸ்டின் பண்ண உடனே இப்போ எப்படி ஒருத்தவங்களை நம்ம வந்து நீ அவனுக்கு டிவோட்டடா இருக்க, உன்னை நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸரை கொண்டுருவான். எகெயின் நெப்போலியன், நீ வந்து ஸ்னோபாலுக்கு டிவோட்டடா இருந்த, நீ வந்து அனிமலிசம், இதுக்கு பேர் வந்து அனிமலிசம், அதாவது எப்படி நம்ம வந்து ஈக்குவாலிட்டிங்கிற மாதிரி இவங்களோட ஒரு பிரின்சிபல்ஸ்க்கு இந்த அமெண்ட்மெண்ட்ஸோட நேம் வந்து அனிமலிசம். சோ நீ எகெயின்ஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லி கொண்டுருவான். சோ இப்போ இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு 4 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு வரும் நோ அனிமல் ஷால் கில் எனி அதர் அனிமல் அப்படிங்கிறது. சோ இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா நான் இன்னைக்கு ஏதாவது நேத்து கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். இவனோட பர்சனல் பிரின்சிபல்ஸ அவன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வர வச்சுட்டான். எனக்கு அவனை பிடிக்கல, அவனை நான் வந்து அஸ் அ லீடரா வெதர் ஆர் நாட் ஐ லைக் அ பர்சன் பர்சனலி ஐ எம் நாட் சப்போஸ் டு எக்ஸ்பெல் தெம். என்னோட இன்ஸ்டிடியூஷனுக்கு அவன் யூஸ்ஃபுல்லா, என்னோட நான் எந்த குரூப் ஆஃப் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்ல எந்த குரூப் ஆஃப் கிரியேச்சர்ஸ் நான் ரெப்ரசென்ட் பண்றேனோ இஃப் ஐ எம் கோயிங் டு பி அவங்களுக்கு நான் சப்போர்ட், அது வந்து ஒரு பாசிட்டிவ். எனக்கு மேபி அந்த பர்சனை பர்சனலா பிடிக்காம இருக்கலாம், ஐ மைட் ஹாவ் சம் பேட் பிளட் வித் ஹிம், பட் தென் நான் அவங்கள வந்து என் இன்ஸ்டிடியூஷனுக்காக அப்படின்னா ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு பிரிங் தம் பேக். கரெக்டா? அத வந்து இந்த இடத்துல வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல ஹி இஸ் மேட் அ மிஸ்டேக். நோ ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரேக் ஆகுது. அண்ட் அகைன் நோ அனிமல் ஷால் கில் எனி அதர் அனிமல் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஹீஸ் கில்ட் 2 அனிமல்ஸ். சோ அத வந்து இப்போ இந்த ஸ்குவீலர் அப்படிங்கிற அந்த இன்னொரு பிக் வந்து பாசிட்டிவா ப்ராபகேண்டா பண்ணுவான். அதாவது நம்மளுக்கு நம்ம வந்து கொல்லலாம் எப்போ அப்படின்னா கிவன் த சிச்சுவேஷன்ஸ், இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்க அதனாலதான் நான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மாறுது. இப்போ இதுல வந்து ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிக்ஸ் மட்டும் பெட்ல படுக்கலாம், பெட்ல தூங்கலாம். அங்க பாத்தீங்கன்னா கமாண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமானது என்ன அப்படின்னா நோ அனிமல் ஷால் ஸ்லீப் இன் அ பெட். சோ அனிமல்ஸ் ஆர் சப்போஸ் டு பி இன் தேர் நேச்சுரல் ஹேபிடேட். இங்க என்ன மாறும்னா அவன் உடனே வந்துட்டு நான் அனிமல்ஸ் எல்லாம் வந்து இல்ல நம்ம ஷீட்ஸ்ல தான் படுக்க கூடாது, பெட்ல தூங்கலாம் அப்படின்னு ஹீல் கீப் மேக்கிங் ஆல் தி சேஞ்சஸ் இன் தி இந்திய அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருக்க எல்லாத்துலயுமே ஹீல் ஸ்டார்ட் மேக்கிங் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவர் வர வர ஹீல் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளாய்டிங் தி அதர் அனிமல்ஸ். பாத்தீங்கன்னா என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வாட் திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு டூ இஸ் தட் நம்ம வேணாம் இதுக்கு மேல வந்து அது மத்த ஹியூமன்ஸ் அதாவது இந்த மீதி 2 கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து எங்களுக்கு வந்து பவர் வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து they'll come and take the power
வி ஹாவ் டு டேக் தி பவர் அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு மத்த அனிமல்ஸ் வந்துருவாங்க. ஸோ வாட் தி அதர் அனிமல்ஸ் வில் டூ இஸ் தட் லைக் எங்களெல்லாம் நீங்க இப்போ யாருமே மதிக்க மாட்டேங்க அப்படின்னு நெப்போலியன் கிட்ட கேக்குற போது நீங்களும் ஸ்னோபாலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துரும். வை ஆர் யூ சப்போர்ட்டிங் ஸ்னோபால்? அதோட எக்ஸாம்பிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸர் கொன்னதுக்காக இருக்கும். இப்போ வந்து எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, திருப்பி ஏன் இவ்வளவு நெகட்டிவா நம்மளுக்கு வருது, முன்ன மாதிரி லிவிங் கண்டிஷன்ஸ் டிட்டோரியேட் ஆகுது ஏன் அப்படின்னா, ஒரு எப்போ ஈக்குவலா ஒரு சொசைட்டி இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாமே போகணும். சோர்சஸ் ஈக்குவலுங்கிறத தாண்டி எல்லாருக்கும் டிசர்விங் சோர்சஸ் போனாலே போதும். இப்போ இந்த பிக் என்ன பண்ணுவானா, ஹி ஸ்டார்ட்ஸ் அந்த பவர் பிடிச்சதுனால நெப்போலியன் இந்த கிரவுனு க்ளோத்ஸ் இதுக்கெல்லாம் இஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். ஈக்குவாலிட்டிங்கிறவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்னா, இந்த சிக்கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அத வந்து மீட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவான். எகெயின் அவனோட பிக்ஸ தவிர மீது எந்தெந்த அனிமல் கிட்ட இருந்து மீட் கிடைக்குமோ அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மீட்டோட கன்சம்ஷனுக்கு ஹில் ஸ்டார்ட் சென்டிங் தெம். ஸோ இங்கதான் யூ ஹாவ் டு நோட் த வெரி ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்லா இருந்த ஒரு இதை வந்து தேவ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. இந்த ஈக்குவாலிட்டி அனிமல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்த எல்லாமே கரண்ட்லி நவ் இட் இஸ் பீங் சேஞ்ச்ட். இப்போ வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட சேஞ்சஸ வந்து ஒவ்வொன்னா தெரிய ஆரம்பிக்கிற டைம்ல தேர் வில் பி ஸ்டார்ம் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுட்டோட சோர்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்போ உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஹில்ஸ் தே வில் ஸ்கேப் கோட், இவனை வந்து ஸ்கேப் கோட்டா எடுத்துருவாங்க. விண்மில் வந்து இடிஞ்சு விழுந்துரும். விண்மில் எதுல விழுந்துரும்னா ஸ்டார்ம் வந்ததால அந்த ஃபார்ம்லயே விழுந்துரும். உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, தன்னோட லீடர்ஷிப் நல்லா இருந்துச்சு, என் லீடர்ஷிப் வந்து என் லீடர்ஷிப்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா அங்க அவன் அப்படி பண்ணான்ல ஸ்னோபால், அவன் தான் நம்ம ரிசோர்சஸ வேஸ்ட் பண்ணிட்டான், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்னோபால் வி ஆர் ஃபேசிங் சோ மச் ட்ரபிள் அப்படின்றான் ஒரே வார்த்தையா, விச் இஸ் நேம் பிளேமிங். சோ நேம் பிளேமிங், இப்போ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னா ஐ ஹாவ் டு ஹாவ் தி டெண்டன்சி டு அக்செப்ட் தி ட்ரூத். நான் ஒரு லீடரா இருந்து, ஒரு லீடரோட முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, நான் ஒரு லீடரா இருந்து நான் இங்க தோத்து போயிட்டேன் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும். நெப்போலியனுக்கு பவர் தான் முக்கியம் இந்த இடத்துல. ஹி வாண்ட்ஸ் டு டாமினேட். ஈக்குவாலிட்டிக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு மூவ்மெண்ட் இப்போ இந்த அளவு குறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து இட் இஸ் டவுன், கம்ப்ளீட்லி டவுன், அண்ட் ஹி இஸ் நாட் ஏபிள் டு டூ எனிதிங். மத்த அனிமல்ஸ் எல்லாம் கொஸ்டின் பண்ற போது அந்த பிளேம் ஈஸியா. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். நம்ம ரியல் லைஃப்லயே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய லீடர்ஸ் நம்மளுக்கே இருந்திருக்கலாம், இல்ல நம்மளோட ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷன்ல கூட இல்ல அவங்க அந்த டீம் தான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணாங்க, அதனால என்னோட டீம் ஒர்க் வந்து ஸ்பாயில் ஆச்சு, இல்ல அந்த டீம் இந்த மிஸ்டேக் பண்ணாங்க, ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள அதாவது லீடர்ஸ்குள்ளே பிளேம் வர மாதிரி இங்க நெப்போலியன் இதை வந்து நம்ம ரியல் லைஃப் சர்க்கம்ஸ்டன்ஸோட பெர்ஃபெக்டா கொலைட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நெப்போலியன் வந்து அவன் தான் காரணம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு he leave. And what starts to happen is that கொஞ்சம் கொஞ்சமா அந்த 7 கமெண்ட்மெண்ட்ஸ்லயும் சேஞ்சஸ் வருது. இப்போ வந்து மீதி ஹியூமன் பீயிங்ஸ் வராங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட டீல் போட ஆரம்பிச்சிடுறாங்க. பேசிக்கலி வந்துட்டு he starting to make deals with the other human beings. இந்த நெப்போலியன் மட்டும் போயிட்டு நம்மளோட நல்லதுக்காக தான் நான் பண்றேன் இந்த டீல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் சிக்கன் இந்த மாதிரி அனிமல் மீட்டை ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்பர் 1. அண்ட் ஹி ஸ்டார்டிங் டு பிஹேவ் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். பிக்ஸ் எல்லாமே வந்து 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு, நாங்க தான் இன்டெலிஜென்ட், ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இந்த கமெண்ட்மெண்ட்ல எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஹியூமன்ஸ் எல்லாம் மோசங்கிறதெல்லாம் போய் பிக்ஸ் ஆர் தி பெட்டர் ஆஃப் தி கிளான், நாங்க தான் வந்து வி ஆர் தி பெட்டர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கிளான் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. And they're pushing all this to a particular limit. And இதுல வந்து ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்டா மாத்திட்டே வராங்க. பிக்ஸ் வந்துட்டு ஹியூமன்ஸ் கூட டீல் போடுற போது they have to drink alcohol. ஸோ ஆல்கஹால் குடிக்கிறதுக்கு இவங்க என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா, ஆல்கஹால் குடிக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆல்கஹால் வந்துட்டு எக்ஸஸ்ல குடிக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு they're twisting the words very beautifully. அதுதான் ஸ்கியூலரோட வேலை. ஸோ எப்படி வந்து தான் லீடர் ஒரு விஷயம் பண்ணா அது 100% கரெக்ட்,
அப்படின்னு இருக்காங்கல்ல பீப்புள். சோ அவங்க எல்லாம் என்ன சொன்னா, நம்ம அது மிஸ்டேக்னாலும் they'll be propaganda, they'll make a propaganda saying that it is right, எங்க லீடர் பண்ணதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி they are starting to push. And இது இப்படியே மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கு. And what happens at the end is that if he's making deals with the humans, and again எதுக்காக இந்த rebellion ஃபார்ம் ஆச்சோ, to provide equality among animals, to provide them with a better life, and அவங்களுக்கு ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு புஷ் ஆக, அதுக்காக கொண்டுட்டு வந்த இந்த அனிமல் ஃபார்ம் கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆகி again it is going to the control of pigs who behave like humans. நம்மள மாதிரி லைக் நார்மல் ஹியூமன்ஸ் எப்படி மற்ற அனிமல்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்களோ, தேர் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ இதுதான் நான் கேட்ட இன்னொரு கொஸ்டின்கான ஆன்சர். ஸோ எல்லா ரெபெலியன்ஸும் இட் மைட் நாட் கெட் பேக் டு த சேம் ப்ராக்ரஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ப்ராக்ரஸ்க்கு போகுமா அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது. இங்க வந்து யார் யாருக்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணாங்களோ, ஸோ பேசிக்கலி யார் யாரெல்லாம் இந்த எல்லாமே ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இங்க சப்போர்ட் நடந்துச்சோ அது எல்லாமே வந்து பிகமிங் எக்ஸிக்யூட் பண்றாங்க, பிளேமை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. இட் இஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ஜோன்ஸ் இருந்தப்போது எவ்வளவு மோசமா லிவிங் கண்டிஷன்ஸ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு திருப்பியும் இட் இஸ் காட் டிட்டோரியேட்டட். அண்ட் ஹியூமன்ஸ் கூட சேர்ந்துட்டு திருப்பியும் அனிமல் ஃபார்ம் வந்து அதோட பழைய ஸ்டேட்டுக்கே போகுது அப்படிங்கறதோட தி ஸ்டோரி இஸ் பீங் ஸ்டாப். சோ இதுல இந்த ரெபலியன் ஏன் நடந்துச்சு, இதனால ஒரு கொஞ்சம் டைமுக்கு தே ஹேட் அ வெரி குட் லைஃப், ஆல் அனிமல்ஸ் ஹேட் அ வெரி குட் லைஃப் டெஸ்பைட் அந்த ஸ்டார்ம் வந்த போதும் கூட தே வர் ட்ரைங் டு ஹேவ் அ பெட்டர் லைஃப். பட் எவ்ரி திங் என்ஸ் அப் பீங் வர்ஸ். முன்னாடி எப்போ ஜோன்ஸ் இருந்த போது எவ்வளவு மோசமா இருந்துச்சோ அதே அளவுக்கு ஒரு வர்ஸான கேட்டகரிக்கு இட் இஸ் பீங் புஷ்ட். சோ இதுல ஐ திங்க் ஐ லைக் டு சே சம்திங். இதுல என்னன்னா இது ஆக்சுவலி எப்படி இது வந்து எப்படி அலைன் ஆகுது, ஆக்சுவலி நாட் டு மென்ஷன் பாலிடிக்ஸ். இந்த ஸ்டோரி வந்துட்டு ரியல் டைம்ல வந்துட்டு இதோட மேட்ச் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து கம்யூனிஸ்ட் கேட்டகரி கொண்டுட்டு வரப்பட்டுச்சோ அதை வந்து இங்க வந்து அவங்க இன்க்ளூட் பண்றாங்க கம்ப்ளீட்டா. சோ அத வந்து அதோட பேரலிசம் வந்து இதுல இது மட்டும் இல்லாம they are bringing the parallelism what happens அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கேரக்டர் நெப்போலியன் இஸ் பேசிக்கலி த ஜோசப் ஸ்டாலின் ஆஃப் அந்த சோவியத் யூனியன் அண்ட் ரஷ்யன்ல அந்த கம்யூனிஸ்ட் இன்க்ளூட் ஆன போது என்ன நடந்துச்சோ இதுல வந்து இந்த ஆத்தர் ஹேஸ் நாட் ஷோன் எனி பயஸ். சோ இது இருக்கிறதுனால நல்லதோ இல்ல இது இல்லங்கிறது கெட்டதோ எதுவுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. he has just put forth the thing. சோ இது வந்து நான் இதுக்கு மட்டும் பேரலிசம் இல்ல, நம்மளோட நிறைய கேட்டகரிஸ் இன்க்ளூடிங் நம்மளோட ஃப்ரீடமை கூட நம்ம இதுக்கு இதோட ஈக்குவல் பண்ணலாம். என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வந்து we were all அண்டர் காலனைசேஷன்ல இருந்த எல்லா கண்ட்ரீஸுக்குமே இது மேட்ச் ஆகுது. இப்போ கரண்டா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே we can align. We've had leaders like this, we've had people like this, we've had classes like this. So there are no political views in this book, but it is coming to a final conclusion saying that it is back to square one. திருப்பி எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே எண்டுக்கு வருது அப்படிங்கறத சொல்லி they are finishing the book. சோ இது வந்து இதை ஏன் நான் சூஸ் பண்ணேங்கன்னா எண்ட் ஆஃப் த ரிவ்யூல சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கறத நான் சொன்னேன். சோ பிகாஸ் நம்மளுக்கு இங்க எலெக்ஷன்ஸ் வந்து கிட்ட வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபியூ 1 or 2 months நம்மளுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வருது. நம்ம எடுக்கக்கூடிய ஒரு குட்டி டெசிஷன் கூட வந்து இட் மைட் மேக் அ ப்ராடர் சேஞ்ச். சோ நம்ம ஆஸ் பீப்புள் எஸ்பெஷலி இதை பாக்குறவங்க எல்லாருமே வி ஹாவ் வெரி டிஃப்ரெண்ட் யூனிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்மளுக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு மாரல்ஸ் இருக்கும். So when we are choosing a leader, we should make sure the leader is working for the people than one's own self. So it's not about நெப்போட்டிசம் கிடையாது, டெமோக்ரஸி கிடையாது. இதுல எல்லாமே வரும், நிறைய வரும். கிளாஸஸ் ஓட இது அதெல்லாம் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்ல. வெதர் த ஒன் பர்டிகுலர் லீடர் வித்தவுட் ஹிஸ் டைட்டில்ஸ் இஸ் ஹி ஏபிள் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது அகெயின் அதுவும் மாறும். நம்ம எல்லாருமே இன்ஜினியர்ஸ், நம்மளுக்கு ஒரு விஷயம் ரெவல்யூஷனரி,
நம்மளுக்கு பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐடில வந்து இப்போ கரண்டா வி ஆர் ஃபேசிங் ரெசெஷன். ஸோ கொஞ்சம் இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் டிசைன் பேஸ்ட்லாம் மாறும். நம்மளுக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு அது ரெசெஷனா இருந்துச்சுன்னா இருக்குது. பட் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு எங்களுக்கு அது ரெசெஷன் கிடையாது. திஸ் இஸ் த டைம். இன்னொரு 10 இயர்ஸ்ல வந்து சிவில் நாங்க பூம் ஆக போறோம், மெக்கானிக்கல் இருக்கவங்க பூம் ஆக போறோங்கிறது. நம்ம இன்ஜினியர்ஸ்குள்ளேயே 2 கேட்டகரிஸ் வருது. இந்த இன்ஜினியர்ஸை விட்டுட்டு இப்ப நீங்க ஃபார்மர்ஸுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்ட், நம்மளுக்கு அவங்க கொடுக்குற ஒரு லா பெர்ஃபெக்ட்ங்கிறது இட் மைட் நாட் பி சப்போர்ட்டிவ் டு பீப்புள் ஹூ ஆர் ஃபார்மர்ஸ். ஸோ வாட் ஐ ஃபீல் கடைசியா என்னன்னா இதுல எப்படி வந்து எல்லாருமே தே ஷுட் ஹவ் சப்போர்ட்டட் ஸ்னோபால். ஸ்னோபால் வந்து அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட் லீடர். அவன் வந்து மற்ற அனிமல்ஸோட குட்னஸ்க்காகவும் வெல்பீயிங்காகவும் மட்டும்தான் த்ரூ த ஹிஸ் லைஃப் டைம் அங்க இருந்த அந்த லைஃப் ஸ்பேன் அவன் பண்ண ரெபல்லியன்ல இருந்து எல்லாமே எவ்ரிதிங் தட் ஸ்னோபால் ஹஸ் டன் இஸ் ஃபார் அனிமல்ஸ். பட் தென் அது வந்து இப்படி எண்ட் அப் ஆகுது. அவனை வந்து பீப்புள் ஆர் த்ரோயிங் ஹிம் அவே. ஸோ ஐ திங்க் இதை வந்து நம்ம ரியல் லைஃபோட எடுத்துக்கிட்டு இந்த நெக்ஸ்ட் 2 or 3 monthsல வர நம்ம எடுக்க போற டிசிஷன், voting or whatever, choosing a leader is not with great power comes great responsibilityங்கிறது தான். what I learned from this book is that I have been நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவா ஏதோ 3 years ஸ்கூல்ல இருந்து நான் ரெப்ரசன்டேட்டிவா தான் இருப்பேன். இப்போ இந்த புக் படிச்சதுக்கு அப்புறமே ஐ சீன் சேஞ்சஸ். ஸோ எனக்கும் பக்கத்து கிளாஸ் ரெப்ப எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த கிளாஸ் ரெப்ப பிடிக்கல அப்படின்னா, ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் செய்யணுங்கிற போது ஐ ஹாவ் டு புட் ஃபோர்த் மை ஃபீலிங்ஸ் ஃபார் மை கிளாஸ். இப்ப நாங்க ஐவி பிளான் பண்ணோம்னா நான் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் என் பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அங்க 2 பேரோட ரெப்பும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணணும். நான் வந்து ஐ வில் பி வெரி ஓப்பன். இந்த புக்கை படிக்கிற வரைக்குமே நான் அப்படிதான் இருந்தேன். அவ கூட எல்லாம் சேர்ந்து பண்ணுமா, அதுக்கு நானே என் தனியா வேலையை செய்யறேன் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் இருந்தேன். பட் தென் ஆஃப்டர் ஐ லேர்ன் ஐ எம் ரெப்ரசென்டிங் மை கிளாஸ். ஐ எம் நாட். அவ கொடுக்குற இன்புட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கலாம் என்னோட இதுக்கு. ஐ மீன் என் கிளாஸ் பசங்க என்னோட 43 ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ரெப்ரசென்டிங் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் தெம். ஸோ ஐ ஹாவ் டு மேக் டிசிஷன்ஸ் தட் ஆர் கோயிங் டு பி குட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அந்த இடத்துல இப்ப டிஸ்கஸ் பண்றப்ப இவங்க எல்லாருக்கும் எங்க போகணும், உங்களுக்கு கொடைக்கானல் போகணுமா, ஆர் உங்களுக்கு பெங்களூர் போகணுமா, இல்ல பெங்களூர் வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷனை கேட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அந்த இடத்துல என்னோட சுய விருப்பத்தையோ இல்ல என்னோட ஓன் பிரின்சிபல்ஸையோ ஐ எம் நாட் சப்போஸ் டு புட் ஃபோர்த். அந்த ஆஸ் அ லீடர் தட் இஸ் வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ. அண்ட் ஈவன் எங்க கேம்பஸ் வந்து இட் இஸ் வெஜிடேரியன் கேம்பஸ். பட் தென் கார்வுக்கு வந்துட்டு நம்ம நான்வெஜ் போடலாங்கிற போது நான் ஈவன் தான் ஐ எம் வெஜிடேரியன் ஹூ இஸ் அகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் அனிமல் திங்ஸ். இப்ப எல்லாருக்கும் அதான் வேணும்னா அந்த இடத்துல நான் என்னோட பிரின்சிபல்ல கொஞ்சம் எடுத்துதான் வைக்கணும். இல்லாட்டி ஐ ஹாவ் டு டாக் டு மை ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாமே, அன்னைக்கு எதுக்கு இந்த செலிப்ரேஷன் போது எதுக்கு வை ஷுட் வி ஈட் நான்வெஜ் அப்படின்னு நான் வேணும்னா நான் அதை பண்ணலாம். பட் வாட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ. இப்போ எங்க கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஃபேக்கல்டி நடத்துறது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் புரிஞ்சா மட்டும் போதும் நான் நினைக்க கூடாது. எவ்ரி சிங்கிள் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியல அப்படின்னா தட் இஸ் வாட் ஐ எம் சப்போஸ் டு டெல் இட் டு தி பர்சன். ஸோ த லீடர் தட் வி சூஸ் ஆர் நீங்க எல்லாருமே இப்போ இந்த ரிவ்யூ பாக்குற எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு லீடரா இருந்திருப்பீங்க. பீட் யோர் உங்களோட ஒரு குட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆர் வெரி பிக் இன்ஸ்டிடியூஷன், ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுல நம்மளோட மாரல்ஸ் அண்ட் ஐடியாஸை எப்படி அஃபெக்ட் பண்ண விடாம இருக்கணும் அப்படிங்கறதும் எனக்கு இதுல வந்து ஒரு பெரிய லெசனா இந்த புக்ல வந்து நான் பாத்துக்கிட்டேன். அண்ட் நம்மளோட கமெண்ட்மெண்ட்ஸ்ல இருந்தே நம்ம வெளியில வரக்கூடாது. the decision that we take for unison எல்லாருக்காகவும் நம்ம பண்ற அந்த இதை வந்துட்டு we are not supposed to change for anyone. இப்போ any person who's doing it இவங்களுக்காக நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கறது இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் திஸ் புக். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வந்துட்டு அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ த லாஸ்ட் 7 கமாண்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வாட் எவர் எல்லாமே மாறிட்டு ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறத போய் சம் ஆர் மோர் ஈக்குவல் தேன் அதர்ஸ் அப்படிங்கறதோட அந்த புக் முடியும். விச் மீன்ஸ் இந்த இதுல ஒரு ஈக்குவாலிட்டி ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் நான் இன்னைக்கு புட் ஃபோர்த் பண்ணணும்னு நினைக்கிறேன். Just because you are a leader, do you think you deserve to be treated different?
இட் கோஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ஐஏஎஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா தே ஆர் ஆல்சோ குட் லீடர்ஸ் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் தே நீட் தட். அது இல்லாம என்னைய வந்து எல்லாருமே ஒரு ஈக்குவலான பர்சனா பார்க்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல வந்துட்டு இல்ல எனக்கு எல்லாரும் கூடவே நான் என்னை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தான் நீங்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது. பிகாஸ் வி ஷுடன்ட் லெட் தட் பவர் கிரீட் ஆர் எனிதிங். பிகாஸ் இதுல என்ன ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னா, ஒரு பிக்கு வந்துட்டு ஒரு அனிமல், இட்ஸ் a 5 sense அனிமல் வந்துட்டு அதோட பவரை வந்து இட் இஸ் லெட்டிங் இட் கெட் டு இட்ஸ் ஹெட்னா, as humans we should have the sense to not let it get to our head. நம்ம பிரெயின்க்கோ நம்ம வந்து நாங்க சுப்பீரியர் அப்படிங்கிறது ஸ்பீசிசம் பேசிக்கலி. நான் வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை விட அதிகம் அப்படிங்கிறது இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நான் வந்து ஐ மைட் பி வெரி ஸ்மார்ட், நான் புக் ஸ்மார்ட்டா இருக்கலாம், பட் தேர் மைட் பி பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். எகெயின் யாருமே யாருக்குமே குறைச்சவங்க கிடையாது. பிகாஸ் இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வருது. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கரண்டா நான் பாக்குறதுனால எனக்கு இந்த புக் வந்து ரொம்ப we have to put forth it in a platform தோணுச்சு. ஒரு சின்ன விஷயம், எங்க ஹாஸ்டல் மெஸ்ல அதுல வந்துட்டு அங்க எங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ற உமனை நீங்க வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேசணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வராங்க. விச் மீன்ஸ் we are putting in இங்க அந்த ஈக்குவாலிட்டி. ஷீ இஸ் ஆல்சோ ஈக்குவல் ஹியூமன். அவங்க ஒரு நாள் ஃபுட் எடுத்துட்டு வரலன்னா நாங்க அவ்வளவுதான், எங்களுக்கு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிலே ஆச்சுன்னா my entire day will be spoiled. That mutual respect you are supposed to give to every living being and every single human, அது I think it is being lost. And இதுல வந்து ஒரு அழகான மெட்டபரா இந்த புக்ல வந்து அதை காமிச்சிருப்பாங்க. ஒரு அனிமல் அப்படி பண்ணுதுன்னா நம்ம as humans we should have the tendency to have நம்ம வந்து அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. நம்மளோட முக்கியமான பாயிண்டே வந்துட்டு நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸ் தான். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான சேஞ்ச். என்ன அந்த நான் வந்து ஆக்சுவலி 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தேன் along with that the sixth. so this is all. நான் ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன்னா this all leads to the book. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எனி பர்சன் who is ready to change themselves, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரியாட்டரிக்கலான கொஸ்டின். இதுக்கு ஒரு ஆன்சரே கிடையாது. நான் வந்து முதல்ல என்னைய பர்ஃபெக்டா மாத்தி என்னால ஒரு 100 பேரை மாத்த முடியும். அதாவது இப்ப நான் ஒரு நல்ல லீடரா இல்ல, நான் ஒரு நல்ல லீடரா மாறி ஒரு 100 பேரை என்னால மாத்த முடியும். தட் இஸ் ஹவு தி ஆன்சர் இஸ் சப்போஸ் டு பி. நான் என்னைய மட்டும் மாத்தணும்னு சொல்ல முடியாது, 100 பேரை மாத்தணும் அப்படிங்கிறதுக்கான மென்டல் ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். எகெயின் இந்த லாங்குவேஜ் அண்ட் ப்ரோபகண்டா அங்க ஒவ்வொன்னா மாத்தினாங்கல்ல. அனிமல்ஸ் ஆர் நாட் சப்போஸ் டு ட்ரிங்க் ஆல்கஹால் அப்படிங்கறத they are not supposed to drink alcohols in excess அப்படின்னு மாறுச்சு. எகெயின் பவர் அண்ட் கிரீட் வந்த உடனே ரொம்ப நல்ல விஷயமா தான் இந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் வாட் ஹேப்பன்ஸ், அந்த இஃப் கிளாஸ் வரும்ல, இப்ப மேபி அவங்களோட இதுலயே இருந்திருந்தா அட்லீஸ்ட் மிஞ்சி இருக்குமோ. இப்ப பிக்ஸும் ரொம்ப மோசமா மாறி இருக்காங்க, அதை விட குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் வருது. எகெயின் நம்ம ஐடியல் சொசைட்டிங்கிறது எல்லாருக்குமே மாறும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஐடியல் சொசைட்டி இஸ் வேர் எவ்ரி சிங்கிள் லிவிங் பீயிங் இஸ் பீங் ட்ரீட்டட் ஈக்குவலி. whereas for another person எல்லாருக்கும் ஃபுட் இனஃப் கிடைச்சா அதான் ஐடியல் சொசைட்டி நினைப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து இன்னொரு ஒரு செட் ஆஃப் லைஃப்ல இருக்கவங்களுக்கு ஐடியல் சொசைட்டிங்கிறது வேற எவ்ரி ஒன் இஸ் எஜுகேட்டட். ஸோ நோ ஒன் கேன் ஃபிக்ஸேட் ஆன் வாட் ஐடியல் சொசைட்டி இஸ். அண்ட் நம்ம மாற இப்போ ஐடியல் சொசைட்டி வேற இருக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க ஐடியல் சொசைட்டி என்ன, எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும், எங்கேயுமே டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறது. இன்னொரு 20 இயர்ஸ்ல ஆல் லிவிங் பீயிங்ஸ் மாறும். இன்னொரு 20 இயர்ஸ்ல இட் மைட் கெட் பேக் டு தி ஒரிஜினல் ஃபார்ம். டெமோக்ரஸி மொனார்கி எல்லாம், டெமோக்ரஸி எல்லாம் போய் மொனார்கி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ ஐடியல் சொசைட்டிங்கிறது ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு பர்சனுக்கு அந்த மாதிரியே மாறிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை ஐ சோஸ் அனிமல் ஃபார்ம் டு பி டிஸ்கஸ். அண்ட் நவ் இந்த புக் ரிவ்யூ எண்ட் ஆகுது. ஐ எம் அப் ஃபார் எனி கொஸ்டின்ஸ். அர்ஷினி ஸ்கிரீன் ஷேர் ஷார்ட். அர்ஷினி, உங்க ரிவ்யூ கிட்டத்தட்ட 1 hour, நியரிங் 1 hour ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளோ
குறிப்பா வந்து அந்த புக்கை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எலாபரேட் பண்ணீங்க. அந்த கடைசி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாவே இருந்தது. நல்லா ஏன் இந்த புக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க, இந்த புக்குக்கும் உங்களுடைய டே டு டே அஃபேர்ஸுக்கும் எப்படி ரிலேட் ஆயிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அது எப்படின்னா அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்த உடனேயுமே இது வந்து மனிதர்கள் வந்து இந்த மாதிரி 7 கமாண்ட்மெண்ட்ஸ் அத அனிமல்ங்கிறத எடுத்துட்டு ஹியூமன் சப்ஸ்டியூட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப சிரிப்பா இருந்தது. அதே போல அந்த ஸ்குவிலர் கேரக்டர் தட் இஸ் வெரி நைஸ். அந்த ஸ்குவிலர் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நெப்போலியன் அப்படிங்கிறத விட ஸ்குவிலர் கேரக்டர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஒரு ஈவன் தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர், எப்படி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து ஒரு சின்ன சின்ன வேர்டு மூலமா எப்படி ஸ்பாயில் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. பவர், கிரீட், அப்புறம் எப்படி ப்ரிவிலேஜ்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் லீடர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கம், சங்கங்கள், அப்புறம் கட்சி, உட்கட்சி அரசியல், இது எல்லா இடங்கள்லயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது அப்படியே அப்படியே நான் நிறைய இடங்கள்ல சிமுலேட் பண்ணி பார்த்தேன், இது எப்படி எல்லாம் இங்க வந்திருக்குன்னு. இந்த இந்த புத்தகத்தை தவிர நீங்க இந்த வாரம் ஃபுல்லா கேட்ட கேள்விகள்லாம் வந்து ரொம்ப அரசியல் இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த புக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம், பட் இருந்தாலும் ரொம்ப அரசியல் இருக்கே, இது எப்படி கரெக்டா வருமா அப்படின்னு பார்த்தா, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓகே, இட் இஸ் ஆல் ரைட், நல்லா போச்சு. ஸோ இந்த திறனாய்வு, இரண்டாவது திறனாய்வு நீங்க பண்ணதுக்கும் எகெயின் ஐஆர்டிடி ரீடர்ஸ் ஃபோரம் சார்பாகவும் அமெரிக்கன் தமிழ் மீடியா சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நேரா கொஸ்டின் செஷன் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். முதல்ல கேஎல் தான் ரைஸ் பண்ணாங்க. கேஎல், நான் ரெடி. yes, you can. Really nice and needed for this time, because like as she said, the election is coming. What is our goal to be, finding a right leader and making sure we are doing the right thing for ourselves and for the society. That's what I understood. And as she mentioned, you can see parallel in your life and stuff, she said. So I started thinking, I know it is political, I'm still saying it. All the problems happened because of Nehru, right? So those things started coming to me. And again, like this, every one of the political groups, they come, they try to take away, like, or blame everything on the previous government, and they say like, we'll come and change the whole world, right? It's as if we are going to just make this place like a heaven. That's how they all do the propaganda. And then when they come back, and whether it's going to be worse than the previous one, or even bad than the previous one, or it's little better than the previous one, that's how we have to choose. In all these cases, still we have to do our due diligence. And like she said, in her college and in her working environment, how she was able to change herself to make sure she is not doing it only for her and for others as well. So I'm sorry, I'm making another review kind of thing, but really still want to say one important thing, that giving everybody same food is not equality. That one I really wanted to mention here, because if somebody is working hard, or if somebody in a low position, they really need reservation, they really need special treatment. So giving equal food is not equality. So we need to get that also in our mind. When we start looking at theory, it's easy to just think, oh, everybody should get the same. No, everybody should not get the same. So whoever need to get more to get them to the same level of other person. So that we need to have it in our head. Thank you, Shuni. It was excellent. Really loved. It's not the first time. Second time also you proved. And whenever we talk also, I feel like, how can this
small girl have this big vision inside, and how much observing the society and the lifestyle of people and thinking about good thing for others. I really enjoy talking to you and really had fun listening to this. It's an excellent book and needed for the time. Thank you. தேங்க்யூ. KL ஸோ அஸ் ஆன்டி சொன்ன மாதிரி தான், டு பி ஆனஸ்ட், அந்த நான் வந்து ஐ ஆல்ரெடி ஓட்டட் ஒன்ஸ். ஸோ அந்த ஓட் போடுறதுக்கு ஐ டன் அ லாட் ஆஃப் தாட்ஸ். இவங்க இவ்வளவு இருக்கிற அப்பார்ட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேக்ரவுண்ட்ல இருந்து லைக் போத் மை பேரண்ட்ஸ் டிட் இன்ஃப்ளூயன்ஸ் மீ, பட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் இட். அந்த இங்க இண்டிவிஜுவலா இருக்கிற கேண்டிடேட்ல இருந்து ஐ ட்ரைட் மை பெஸ்ட். ஸோ ஐ குடன்ட் மேக் ஷூர் ஒரு லீடர் எடுத்தாலும் ஐ எம் ஏபிள் டு ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ் தேவ் டன். பட் மோர் தென் தட் அதை எவ்வளவு அவங்க கரெக்ட் பண்ணி வாட் தேர் ஏபிள் டு கிவ் லீடர்ஸ். இட்ஸ் நாட் லைக் லீடர்ஸ் ஓன்ட் மேக் மிஸ்டேக்ஸ், பட் அந்த இடத்துக்கு இது பண்ணதும் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இனஃப் ரிசர்ச் ஃபார் தட். ஸோ அது இட்ஸ் அ வெரி நீடட் திங் கரண்ட்லி. நம்மளோட இதோட மாரல்ஸோட அலைன் ஆகணும். எல்லாருக்குமே வெல் டீப் ரூட்டட் மாரல்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் அது எல்லாமே இது பண்ணணும் நானும் நினைச்சேன். ஆன்டி அதையும் கரெக்டா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஹூ நீட்ஸ் மோர் அப்படிங்கிறது தான் திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்களுக்கு ஹெல்த் கேர் விட நிறைய பேர் ஸ்பெஷல் நீட்ஸோட இருக்கவங்க ஹெல்த் கேர் அதிகமா தேவைப்படலாம். அண்ட் அது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். KL கரெக்டா உங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்க பாயிண்ட சொல்லிட்டீங்க. ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் சதா ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து சதாக்கு ரைஸ் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். சதா, யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். தேங்க்ஸ் மகேஷ். ஹர்ஷினி, வெரி வெரி குட் ரிவ்யூ. இந்த புக்கு எடுத்து படிக்கணும்னு தோணுனதே ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே. ஐ திங்க் அது ஒரு 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 மெச்சூரிட்டி, இட் ஷோஸ் த மெச்சூரிட்டி யூ ஹேவ். ஏன்னா நல்லா திங்க் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலா இதோடைய பேரலல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து ஈவன் ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து எனி அசோசியேஷன், எனி குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது 2 பேருக்கு மேல யார் இருந்தாலும் பார்க்கலாம். 2 பேர் இருந்தா ஒருத்தர் சண்டை போட்டுவான், 3 பேர் இருந்தா 2 பேர் ஒரு சைடு போவாங்க. ஸோ அந்த மாதிரி எனி குரூப் விச் ஹஸ் காட் மோர் தென் 2 people, உடனே அங்கே ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் நீங்க பார்க்க முடியும். ஸோ அது வந்து இட் இஸ் ரிலீஜியஸ், பொலிட்டிக்கல், எங்க போனாலும் இருக்கும். காங்கிரஸ் சொன்ன மாதிரி தொழிற்சங்கம் வாங்க, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கும். பிகாஸ் we are all humans. அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் we have all these genuine intentions, தென் அதுக்கப்புறம் the weaknesses of human being like greed, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் jealous, all that all we have, அந்த எல்லாம் உள்ள வந்துடும். fear, everything will come inside and then spoil the system. ஒரு உங்களுக்கு பர்சனலா ஒரு இது என்னன்னா, பிகாஸ் யூ ஹேவ் ஆல் திஸ் மெச்சூரிட்டி, அது ரொம்ப நல்லது. பட் ஆல்சோ அட் த சேம் டைம் யூ மே பிகம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆல்சோ இன் ஃபியூச்சர். பிகாஸ் யூ ஹேவ் திஸ் மெச்சூரிட்டி. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ மெச்சூரிட்டி, லைஃப் வில் பி வெரி சிம்பிள். யூ ஜஸ்ட் டேக் சைட்ஸ் வித் சம்படி and then go on. Whatever they do, you keep supporting. So the life will be interesting, because you will be doing one side of things. You will either get persecuted or you will persecute other people, and you will believe that is the right thing till the end of your life. So you will not have any frustration. But when you see it from all the angles, உங்களுக்கு ஒரு 360-degree வியூ கிடைக்கிற மாதிரி உங்க மைண்ட் திங்க் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? கடைசியில் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். ஏன்னா பிகாஸ் நெப்போலியன்ஸ் அண்ட் ஸ்னோபால்ஸ் will become, maybe snowball இந்த இடத்துல இல்ல, அது இது பண்ணிட்டாங்க, பட் நெப்போலியன் will slowly deteriorate, and the other phase of Napoleon will come in the picture. This is applicable for any leader, எந்த லீடரா இருந்தாலும் சரி. அதனால என்ன பண்ணலாம்னா, அந்த நெப்போலியன் நல்லவனா இருந்து கெட்டவனா மாறுற அந்த காலம் வரைக்கும் நல்லது நடக்குது இல்ல, அது மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். அதனால யூ கேன் சூஸ் எனி பொலிட்டிக்கல் லீடர், மேபி ஃபார் சம் டைம் வி கேன் கெட் சம் பெனிஃபிட்ஸ், தென் ஹி வில் பிகம் a நெப்போலியன். அதுதான் த ரியாலிட்டி. அண்ட் அதை we have to just see, we have to keep replacing Napoleons. அதுதான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நெப்போலியன் பண்ணிட்டு அதுல வர பெனிஃபிட்டை மட்டும் we have to just enjoy. அதுதான் இது. ஸோ இது வெரி 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 குட் ரிவ்யூ அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். ஐ திங்க் even all the students and youngsters should read this book, and you can very easily draw parallels. இது எங்கெங்க இருக்கு நீங்களே ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்லி ஒன் ரிக்வஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த திங் ஆஃப் why humans behave like this அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க, தி கைண்ட் ஆஃப் இன்புட் டேட்டா தட் கோஸ், இட் டிட்டர்மின்ஸ் தி பிஹேவியர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்க இந்த ஜெமினியில கூட ப்ராப்ளம் வந்தது இப்போ நிறைய கூகுளில், பிகாஸ் த டேட்டா இன்புட்
தப்பா இருந்ததுன்னு வச்சோங்களேன், தப்பு ரைட் இல்லை, டேட்டா இன்புட் கொடுக்குறாங்க, ஹவு இட் ப்ராசஸஸ் அண்ட் கம்ஸ் டு சம் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும். த பயஸ் வில் கம். ஆனால் நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, ஹியூமன்ஸ்க்கு இருக்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதனால நமக்கு எத்தனை இன்புட் டேட்டா வந்தாலும் சரி, இன் அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் எவர் வி ரீட், வாட் எவர் வி ஆர் அசோசியேட்டட் வித், அந்த எல்லா டேட்டா இன்புட்டும் வாங்கிட்டு நம்மளுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இதுல எது சரி தப்புன்னு நம்ம கரெக்டா நம்மளுடைய ஓன் டெசிஷன் நம்ம எடுக்க தவறுறோமோ அன்னைக்கு வி வில் பிகம் பயஸ்ட். ஸோ இதை மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் தெர் இஸ் நோ ஐடியல் திங் இன் திஸ் வேர்ல்டு. இவன் தான் சரி, அவன் தான் தப்புன்னு. எல்லா பயிலும் தப்பு பண்ணுவான். அப்ப என்னன்னா மாறி மாறி போயிட்டே இருக்கணும். அப்பதான் த லைஃப் வில் கோ ஆன். ஸோ தேங்க்யூ, வெரி 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 குட் ரிவ்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். அண்ட் அங்கிள் சொன்ன மாதிரி அன்லேர்ன் பண்றது ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து நான் அன்லேர்ன் பண்ணது நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் சேம் அவங்க அந்த இன்புட் கொடுத்துருக்காங்கிறது சோட்ரு. பிகாஸ் ஆஸ் அ லைக் இங்க நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்னே வச்சுக்கோங்களேன், இங்க பாத்தீங்கன்னா பீங் டார்க், கொஞ்சம் டார்க் ஸ்கின்டா இருக்கிறத வந்துட்டு பீப்புள் போர்ட்ரேட் டு பி நெகட்டிவ். இங்கேயுமே there is no enough representation for dark. இப்போதான் வந்து இப்போ there is a lot of representation for dark skin people, and this is what slowly evolves into racism. சின்ன வயசுல இருந்த போதுமே நம்ம இல்ல ஜெனரலா இருக்கவங்களே பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கவங்களை காமிச்சிட்டு பூச்சாண்டி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி இது பண்ணி we are kind of ingraining that racism. Even me, like till I was ஒரு ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்குமே ஐ வாஸ் அசியூமிங் நம்ம டார்க்கா இருக்கோம், we have to become fair. Rather than thinking about the inner beauty, I was focusing on that I have to be fair. அப்பதான் அழகுங்கிற மாதிரி அது வந்து it is something that I unlearned from what the society has pushed into me. And that again, civil engineering la not suitable for women, whereas my parents completely trusted. And அதே மாதிரி privilege, or I have the privilege of having two good working parents who teach me good moral values. So I think அத வந்து எங்க parents எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போதே they made me celebrate my birthday with children who are from orphanage to know that நீ எவ்வளவு பிளஸ்டா இருக்க. ஸோ அந்த மாதிரி லீடர்ஸ்க்குமே அவங்களோட ப்ரிவிலேஜ் they have to understand we are not like normal people அப்படிங்கிற அந்த ப்ரிவிலேஜை வந்துட்டு rather than taking it for granted, we have to take that we are blessed and அதை அக்செப்ட் பண்ணி அதை நம்ம இன்னும் எப்படி எல்லாருக்கும் how to make others be this blessedங்கிறது தான் I think it's the work of a leader, and that's what people I think should do. And thank you uncle அந்த இன்சைட் கொடுத்ததுக்கு. Exactly, you have a very good understanding. Keep expanding the limits. Thank you. Thank you. தேங்க்ஸ் சதா. நெக்ஸ்ட் அமுதன் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் காங்கேஷ், வணக்கம் ஹர்ஷினி. என்னையும் தடையில் திடீர்னு அமுதன் அங்கிள்ன்ட்டீங்க, வாயில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நானு ஹர்ஷினிக்கு சரி, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுனால அது நான் ஏத்துக்கிறேன். ஓகே, அந்த இதுக்கு பெருசாயிட்டு. ஓகே ஹர்ஷினி, ஆஸ் யூஷுவல் நல்லா போச்சு. நான் இந்த புக்கு நீ ரிவ்யூ பண்ணும்போது அந்த ஆத்தர் என்ன கான்டெஸ்ட்ல எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா நான் நினைச்சதான் கம்யூனிசம் அந்த பீரியட்ல ஃபிளரிஷ் வந்துட்டு இருந்து அதுக்காக எடுத்தாங்க. தெரியல நீ எவ்வளவு தூரம் ஸ்டாலினை படிச்சிருக்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டாலினை பத்தி எல்லாம் பேசுறேன். பேசிக்கலி ஜோசப் ஸ்டாலின் இஸ் எனக்கு தெரியும். I didn't want to bring in politics, so I was like எல்லாமே, and major is the character Marx. So the one who started communism, he had very good intentions, very good ideals, and it is a really wonderful thing, the ideals and எல்லாமே. the part it's very beautiful, and அதான் அவர்தான் மேஜர். அண்ட் அப்படியே அந்த கேரக்டர்ஸ்லாம் யூ கேன் blatantly see, and the working class தான் பாட்சர். Good that you have read about Stalin also. Say again, as you said, நான் எல்லாருக்கும் சொல்றது இப்ப இந்த இது சக்சஸ் ஆஃப் திஸ் புக் ரிவ்யூ இஸ் லைக் ஹவ் வி ஆர் க்ரோயிங் அப். அதுல நிறைய சொல்லியிருக்கேன். காங்கேஷ்க்கு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை தான் மாநிலத்திலே பெருசு அப்படின்னு சொல்றான் வள்ளுவன். அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் புக் ரிவ்யூ நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு திருப்தியான விஷயம். நீ கரெக்டா சொல்ல, நான் ஸ்டாலின் ஆரம்பிச்சுட்டு நான் மார்க்ஸ்க்கு வரணும்னு தான் நினைச்சேன். நீ கரெக்டா அதை பிடிச்ச. ஐ திங்க் யூ ஆர் ரீடிங் டூ மச். சே நம்ம கால் மார்க்ஸை கம்யூனிஸ்ட்னு பார்த்துட்டு இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒப்பிட வேண்டாம். மார்க்ஸ் இஸ் அ கிரேட்டஸ்ட் பிலாசபர் ஆஃப் அவர் டைம்.
சரி இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்யூனிசம் இங்க வந்து சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த கட்சியில இருக்கிற தலைவர்களோ இந்த கட்சி இங்க பண்றதையோ நம்ம மார்க்ஸ் கிட்ட ஒப்பிடவே முடியாது. மார்க்ஸ் வந்து நான் ஒரு இதுல படிச்சிருக்கேன். மார்க்ஸ் வந்து 2-3 விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு விஷயம் பண்றதுக்கே ஒரு மனித பிறவி போதாது. அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுவோம் கால் மார்க்ஸ். மார்க்ஸை படிக்கும் போது தான் தெரியும். இன்னைக்கு வந்து கம்யூனிசம் வந்து இப்போ தோக்கடிக்கணும்னு இந்த நம்ம கேபிட்டலிசம் மற்ற ஈசம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பண்ணதுனால மார்க்ஸ் தோத்து போட மாட்டான். மார்க்ஸ் இன்னும் ஒரு 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் வாழதான் போறான். இது ஏன்னா இன்னைக்கு இருக்க கேபிட்டலிசம்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் கூட திருப்பி மார்க்ஸ் வரலாம். ஸ்டாலின் அதே மாதிரி தான். ஸ்டாலின் வந்து அதை அரசியல் படுத்தினவன். ஸ்டாலின் மார்க்ஸ் சொன்ன அறிவுரைகளை எல்லாத்தையும் அரசியல் படுத்தினவன். லெனின் கிட்ட வந்து ஒரு வாட்டி கேட்டாங்க. லெனின் வந்து வந்து அந்த புரட்சி எல்லாம் முடிச்சு வந்த பிறகு லெனின் கிட்ட கேட்டாங்க புரட்சி பண்றது எப்படி அப்படின்னு. அப்போ லெனின் சொன்னா அப்படிலாம் ஒண்ணு பண்ணவே முடியாது. அது வந்து அந்த சூழ்நிலை அந்த அந்த அதுக்கேத்த ஒரு ஒரு உலக இயல் இருக்கணும். புரட்சியெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சொல்றேன். நீங்க நிறைய பேர் வந்து மேடைகள்ல நான் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல்லையுமே வந்து நான் சாதிச்சிருவேன் அப்படிலாம் ஒண்ணு சாதிக்க முடியாது. ஒரு தனி மனிதனால அதுக்கு வந்து உனக்கு கோட்பாடு அதிகமா இருக்கணும். அது சுத்தி இருக்கிற சூழல் வந்து நான் தான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல புரட்சி இந்தியாலையும் புரட்சி வெடிக்காது. ஏன்னா மக்கள் அவ்வளவு தூரம் கஷ்டப்படல. புரட்சி வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு அது ஒரு தனி லெவல் ஆஃப் இது இருக்கணும். பார்ப்போம். நம்ம பார்ப்போம். இது வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். இங்க வந்து அரசியலா நம்ம பேச முடியாது. அதனால பேசுறேன். நல்லா பண்ண கடைசியில சொன்னேன். கரெக்ட். எனக்கு புரிஞ்சுது. பட் ஓகே நிறைய பேசுவோம். இன்னொன்னு நான் தான் சொல்றேன். எல்லாரும் வந்து சொல்லுவோம் உலகத்துல வந்து தமிழன் மரபு வந்து உலகமே சொந்தக்காரங்க அப்படின்னு. நான் வந்து நிறைய படிக்கும் போது நான் இருந்தேன்னா உலகத்துல இருக்கவங்க எல்லாம் சொந்தக்காரங்கள தான் வந்து உலகத்துல நம்ம வச்சிருக்கோம். நான் வந்து எங்க அம்மா கிட்டே சொல்லுவேன். எனக்கு வந்து அறிவு சொன்னது வந்து இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. சில பெண்மணிகள் என்ன வச்சிருக்கேன். அவங்களெல்லாம் வந்து நான் எங்க அம்மாட்ட சொல்ல மாதிரி சொல்லுவேன். என்னோட இன்னொரு அம்மா சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளும் சொந்தங்களை உருவாக்கிக்கலாம். அம்மா அப்படின்னா பயாலஜிக்கலா எங்க அம்மா பெத்ததுனால எங்க அம்மா இல்லை. எங்க அம்மா நிறைய இடத்துல முட்டாள்தனமா பேசுவாங்க அவங்க அனுபவத்துல. அதனால வந்து தாய் சிறந்த கோயில் அதெல்லாம் கரெக்ட். அந்த மரியாதை இருக்கணும். ஆனா நான் எங்க அம்மாட்ட சொல்ற மாதிரி இன்னொரு தாயெல்லாம் நான் வச்சிருக்கேன் இந்த உலகத்திலேயே. ஏன்னா அவங்களோட கருத்து வந்து எனக்கு வந்து எங்க அம்மா சொல்றதோட அதிகமா இருந்தது. அப்படின்னும் போது அவங்க தாய் இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் எனக்கு வந்து ஒரு பொண்ணு இல்ல, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. சரியா? அர்ஷினியும் வந்து என்னோட இன்னொரு பொண்ணு. நல்லா படி. நான் அதான் சொன்னேன். நான் வந்து உன்னை வந்து பாக்குறேன் ஒரு நாள். நானுமே வரணும்னு இருந்துச்சு எங்களுக்கு. நடுவுல ப்ரீ ஃபைனல்ஸ் வரலன்னா உங்களை நான் வந்து அக்கா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்திருப்பேன். நான் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் என்னோட இது டிலே என்னோட டிராவல் டிலே ஆயிடுச்சு. நல்லதா நான் பாக்குறேன். நான் இப்போ கூட போன வாரம் கூட நாமக்கல் நான் ஐஆர்டியோட கொலிகோட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ நான் வரேன். காங்கேஷ்ட நான் பேசிட்டு நான் வரேன் ஒரு நாள். சந்திப்போம். நன்றி. நல்லா பண்ணமா. அதான் சொல்றேன். படிச்சுக்கிட்டே இரு. அவ்வளவுதான். அதுதான் என் மகளுக்கு நான் சொல்றது இன்னைக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா இஷ்யூ பேஸ்டா வந்து நம்ம ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ண தெரிஞ்சா இதுல நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது கொஞ்சம் ஹிண்ட் பண்ணாங்க. ஓகே, அடுத்ததா வந்து இவரு கை தூக்கி இருந்தாரு துளசிராமன் அங்கிள். அவருக்கு துளசிராமன் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டேன். வணக்கம், வாழ்த்துக்கள் அர்ஷினி. இந்த தடவையும் கலக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எக்ஸலண்ட் ரிவ்யூ. இந்த திரும்ப நான் ஒவ்வொரு ரிவ்யூ புதுசா வர்றவங்க நம்ம பர்டிகுலர்லி யங் ஜெனரேஷன் வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அதேதான். இந்த ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி படிக்கிற ஹேபிட்ல இருந்து இந்த அளவுக்கு பறந்துபட்ட பார்வை, ஒரு சிந்திக்கும் திறன், ஒரு சொற்பொழிவு, ஒரு நல்ல கருத்தை வந்து ஒரு ஃபோரத்துக்கு எடுத்துட்டு வர்றது, இந்த இது எல்லாமே வந்து பாராட்டும்படியா இருக்குது. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இந்த புக்கு நீங்க படிக்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு பேரலா ஒரு புக்கு ஞாபகம் வந்தது. அது வந்து எல்லா என்ஜினியரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய புக்கு. இதே சிமிலர் டாபிக், திஸ் யூட்டோபியன் புக்குன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி சிமிலர் லைன்ல தான் வரும்.
கண்டிப்பா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பா படிக்கணும். அந்த புக் பேரு தி கோல்ட்ராத் எழுதிய தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வர்ற அந்த புக்கு கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதே மாதிரிதான் ஒரு கம்பெனியோட சுச்சுவேஷனை வந்து ஒரு கதை மூலியமா விவரிச்சிருப்பாரு அந்த ரைட்டர். கதை படிக்க 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 அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது வந்து தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ் தான் ஒரிஜினல், தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. அது விகடன்லயும் கூட தொடரா வந்து ரொம்ப சக்சஸ் ஆச்சு. அந்த புக்கோட இது ஞாபகம் வச்சு, இது வந்து இந்த விலங்குகளை வச்சு எழுதியிருக்க மாதிரி அது வந்து ஒரு கம்பெனி ஸ்டோரி மாதிரி எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த புக்கும். அந்த மாதிரி இது வந்து ஒரு அரசியல் பார்வையும் உள்ள புக்கு மாதிரி தான் தெரியுது. அல்லது அந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இத பத்தி இன்னும் கொஞ்சம் மேல சிந்திக்கும் போது எங்க இனிஷியல் டேஸ்ல ஒரு மேனேஜர் இருந்திருக்கா. அவர் வந்து சொல்லுவாரு, ஒரு 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து 1 அல்லது 2 இருக்கலாம். ஆனா 3 பேர் இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் வந்து 6 ஆயிடும். 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க மொத்த ப்ராப்ளம் வந்து 10 ஆயிடும். இப்போ ஒரு கம்பெனி எல்லாம் இருந்தா அப்படின்னா எப்படி அதை சொல்றது அப்படின்னா இந்த பவர் ஆஃப் என்னு தான் சொல்றோம். ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது, அதனோட ரூட் காஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற இதை வந்து இந்த புக் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு எனக்கு இது வந்து இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்டே அவங்க டிஃபைன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாங்க. டியூ கோர்ஸ் அது வந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அது பவுண்ட் டு ஹேப்பன். அது அந்தந்த காலகட்டங்கள்ல மாத்தணும். பட் எல்லாத்தையும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. இப்ப இது வந்து இவங்களோட வசதிக்காக எல்லாம் மாத்தின மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அல்லது அவங்க பவரை யூஸ் பண்ணியோ அல்லது வேற சுச்சுவேஷனுக்காக மாத்தின மாதிரி தெரிஞ்சது. ஆனா நம்மளோட ஓல்டு ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறதுங்கிறதும் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சதி அப்படின்னு ஒண்ணு வந்தது. உடன்கட்டை ஏறுதல்ல இருந்து, ட்ரிபிள் தலாக்ல இருந்து, இது மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எது சொசைட்டிக்கு நல்லதோ, எது வந்து மற்ற உயிர்களுக்கும் பலன் அளிக்குமோ, அது மாதிரி ஒரு பார்வையோட ஒரு சமுதாய பார்வையோட சில சட்ட திருத்தங்கள் வர்றதும் நல்லது. அதனால கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு ரிஜிடா நான் ஃபாலோ பண்ணுவேன், இன்னும் நான் 1940s என்ன இருந்தா அதே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற அந்த கருத்து எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தெரிஞ்சது. மற்றபடிக்கு ரொம்ப 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 பிடிச்ச புக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய ரியலைசேஷன் கிடைச்சிருக்குது. அதாவது எல்லாரோட ஏஜ் குரூப்புக்கும் இது ஒரு ரியலைசேஷனா இருக்கு. அதாவது அவங்கவுங்களோட வாழ்க்கை முறையை இதை ஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப சதாவும் சொன்னாரு, அமுதன் சொன்னாரு, அவங்கவுங்களுக்கு இது அரசியலுக்கும் ஒத்து போகும், இல்ல ஒரு சங்கங்களுக்கும் ஒத்து போகும், காங்கேஷ் சொன்ன மாதிரி, இல்ல ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட ஒத்து போகும். எல்லாமே அவங்கள ஃபிட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ரியலைசேஷனான புக்கு. ஓகே, இது எனக்கெல்லாம் படிக்க டைம் கிடைக்கல, அல்லது படிக்கிறதுக்கான இது அறிமுகம் இல்லை. இதை படிச்சு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அதுவும் அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அது அவங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணது இல்ல. ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அந்த பேசிக் மாரல் அவங்க மாத்துனது. அதாவது அனிமல்ஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப பெட்ல தூங்குனதோ இல்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதோ மிஸ்டேக் கிடையாது. பட் அவங்க கடைசியில இந்த மெயின் மாரலை மாத்தினதுதான் ரொம்ப அழகா அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. அந்த எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்க மாட்டார் அவரு. இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்குயிலர் கேரக்டர் வந்து எல்லார்கிட்டயும் இந்த ப்ராபகேண்டாவை மாத்தி மாத்தி மேனிபுலேட் பண்ணி சொல்லிட்டே இருக்கிற போது கடைசியில அந்த மெயின் ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறது சேஞ்ச் ஆகுது. ரொம்ப இதுவா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கிறதும் ரொம்ப, ஏன்னா அதுவும் நான் ரியல் லைஃப்ல பார்த்திருக்கேன். இப்போ அது வந்து இந்த ரூட் காசை கண்டுபிடிக்காம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து எங்க ஹாஸ்டலுக்கும் நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். அங்க என்ன இஷ்யூ ஆச்சுன்னா நைட்டு வந்து எங்களுக்கு பால் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வந்து மாத்தி மாத்தி வைப்பாங்க. சோ அதுல வந்து இஷ்யூ ஆச்சு. சில பேர் வந்து எங்களுக்கு ஹார்லிக்ஸ் வேண்டாங்கிறாங்க, சில பேர் பால் வேண்டாங்கிறாங்க. அங்க ஆஸ் அ பர்சன், அங்க ரெப்ரசன்டேட்டிவா நான் எல்லாரையுமே ரெப்ரசென்ட் பண்ணுங்கிற போது ஐ ஹேட் டு மேக் சேஞ்சஸ். இப்போ பால் குடிக்கிறவங்க வந்துட்டு ஹார்லிக்ஸோ பூஸ்டோ குடிக்க மாட்டாங்க. வேற ஹார்லிக்ஸோ பூஸ்டோ குடிக்கிறவங்க பால் அதுல இது பண்ணி கலந்து குடிச்சுக்கலாம், அவங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது வந்து இப்ப என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஹார்லிக்ஸ் பிடிக்குங்கிறதுக்காக நான் வெறும் ஹார்லிக்ஸ் கொடுங்க அந்த இடத்துல என்னால என் சுய விருப்பத்துக்கோ இதுக்கோ பண்ண முடியல. அந்த ப்ராப்ளமோட ரூட் காஸ்க்கு போய் ஓ இதுதான் இஷ்யூவா அப்படிங்கிறது இந்த புக் படிக்கிற போது அந்த நம்ம லைஃப் மட்டும் இல்ல, இங்க என்ன ஒரு குட்டி டிப்ளமேட்டிக் மூவ் என்னோட கண்ணு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில பார்த்தா கூட
I'm able to relate to this particular book. So I think any political leader, it is not about கம்யூனிசமோ இல்ல லெஃப்ட் விங் ரைட் விங் எதுவுமே இங்க மேட்டர் கிடையாது. டெமோக்ராட்ஸா இல்ல நாங்க ரிப்பப்ளிகன்ஸா, it doesn't matter. As I think it kind of idealizes how a leader should be. அவங்க ரூட் காஸ்க்கு போய் இந்த ப்ராப்ளம் என்னோட மக்களுக்கு சொல்யூஷனா, அதே மாதிரி நீங்க அங்கிளும் சொன்னது அதேதான். அந்த ஒவ்வொரு இதுக்கான மாரல்ஸும் அந்த பீப்புளோட மாரலுமே மாறுது. அந்த சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியால்ஸும் மாரல்ஸுமே அந்த தனி பர்சனோட மாரல்ஸோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த இடத்துல நான் as someone, as a voter, என்னையவே எடுத்துக்கோங்களேன், I am not able to take the decision. நான் இப்ப இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மாரல்ஸ்க்காக ஓட் போடுறதா, இல்ல என்னோட இடத்துல இருக்க கேண்டிடேட் ஒழுங்கா இல்ல அவரோட மாரல்ஸ் மாறுதேங்கறனால நான் how do I take the decision? நம்மளுமே I think it is our responsibility to scrutinize it perfectly. It is not something நம்ம அப்படியே we are not people who have to be bought. யோசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு. I think everyone ஃபர்ஸ்ட் ஓட்டுங்கிறதுனால அப்ப எடுத்தேனும் இல்ல, இப்பவும் ஐ எம் டூயிங் த சேம் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச். என்னோட ஒரு ஓட்டுனால எதுவும் மாறாது. பட் எல்லாருமே என்ன மாதிரியே யோசிச்சாங்கன்னா இட் மைட் பிரிங் அ ரெவல்யூஷன் ஆர் இட் மைட் மேக் சம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஐ வாண்டட் டு டேக் திஸ் புக் ஆக்சுவலி. உங்களுக்கு வேணா நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன். whenever possible நீங்க அதை கூட படிக்கலாம் அங்கிள். ஓகே, இது சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, பிகினிங்ல இ பிளாக் ஹாஸ்டல்ல வந்து காஃபி டீ தான் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து டிகாக்ஷன் செப்பரேட்டா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பால் வச்சுட்டு டிகாக்ஷன் செப்பரேட்டா வச்சு, மேபி இந்த மாதிரியான ரெவல்யூஷன் எதுவும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் எந்த கமிட்டிலயும் இல்லை. அப்போ நல்லா நல்லா நினைவுகளை தூண்டுற மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள், பிளஸிங்ஸ். அதே போல ஹர்ஷினி லீடர்ஷிப்ல கண்டினியூஸா அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற அந்த போஸ்ட்ல ஒருத்தர் தொடர்ந்து இருக்கிற போது இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த புக்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். ஐ திங்க் இட் வில் பி, ஏன்னா அது பொலிட்டிக்கல் அப்படிங்கிற அந்த டொமைன்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை பத்தி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து ஒருத்தர் வந்து சின்ன கிளாஸோட ரெப்பு அல்லது ஒரு சின்ன பொசிஷன்ல வந்து தொடர்ந்து இருக்கிறதுல என்னென்ன சிக்கல் இருக்கும் வரலாம் அப்படின்னு பேசணும். இப்ப நீங்க தொழிற்சங்கத்துல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. தொடர்ந்து ஒரு தலைவர் வந்து ஒருத்தர் செக்ரட்டரி வந்து 2 பீரியட், தட் இஸ் 2 கன்சிக்யூட்டிவ் பீரியட், அதுக்கப்புறம் அவர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, இப்பவும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சரோ இளங்கோவன் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரோ இளங்கோவன். சரோ இளங்கோவன் இருக்கீங்களா? ஹலோ, சரோ இளங்கோவன் இல்லையா? இல்ல, போயிட்டாங்க. நெக்ஸ்ட் கோட்டீஸ்வரன் இருக்காங்க காங்கேஷ், ஆனா அவங்களுக்கு மேபி அன்மியூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். I'll try to unmute them. அன்மியூட் பண்ண நான் மெசேஜ் கொடுத்துட்டேன் 2 தடவை. இட்ஸ் ஓகே, அடுத்தவங்களுக்கு போயிட்டு திருப்பி வருவோம். அம்மா மேபி வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. டு கோட்டீஸ்வரன். if Saro comes back we will take it. கோட்டீஸ்வரன் கேக்குதா காங்கேஷ்? கேக்குது கோட்டீஸ்வரன். உன்னோட வாய்ஸ் மத்த எல்லா வாய்ஸோட கம்மியா கேக்குது. அந்த ஹெட்போன் இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டே பாரு. ஓகே. now it is okay I think. அஸ்வினி கிட்ட ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கேட்டுக்கிறேன். இது பால் தனியா ஒரு ட்ரம்ல வச்சுட்டு ஹார்லிக்ஸையும் பூஸ்டையும் ஒரு பாட்டில வச்சு ஸ்பூன் வச்சுட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல? எப்படி கலந்துப்பாங்கல்ல தேவைப்படுறவங்க? ஆமா, அது நாங்க கேட்ட சாய்ஸ் தான். பட் தென் ரேஷனல் சோர்சஸ் வந்து இனஃப் இல்ல அப்படிங்கிறது தான் மெஸ்ஸோட பதில். சோ எங்கனால நாங்க பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கலாம், அது ஒரு அண்டர் ப்ராக்ரஸ்ல இருக்கிறது. ஸோ ஹார்லிக்ஸ் அண்ட் பூஸ்ட் ரெண்டுமே நம்மளோட நார்மல் லைஃப்ல வந்துட்டு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அது ஈஸியா அது வந்து அதிகமா யூஸ் பண்ணப்படுற ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால அவங்க இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் போடுவோம் ஒரு வீட்டுல குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. வேற ஹாஸ்டல்ல வந்துட்டு அந்த அவ்வளோ பெரிய பாலோட கலக்குறதுல அவங்க அந்த டேஸ்ட் வர அளவுக்கு தான்
பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலா ப்ரொவைட் பண்ணும், அதுக்கு எங்களுக்கு சோர்சஸ் பத்தாது, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற போது தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு ப்ரிஃபர் திஸ், நீங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன கேட்டிருந்தேன்னா, ஆஸ் பர் மை ரெக்வெஸ்ட், மில்க் வருது மெயினா, அது இல்லாம அன்னைக்கு என்ன இருக்கோ அதை வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க ஆஸ் பர் மை ரெக்வெஸ்ட். பிகாஸ் யாருக்குமே ஒரு இது வேற வேண்டாம் அப்படிங்கறதுனால. எல்லா மெஸ்ஸுமே இப்ப ரொம்ப கமர்ஷியலா தான் நடக்குது. அதனால யாரும் ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. டேஸ்ட்டுக்குலாம் யாரும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறது இல்லை. அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லா காலேஜ்லயும் பண்றாங்க. ஓகே, குட். இது நான் சொல்ல வந்தது ஒரு 2 விஷயம். நான் 30 வயசுல இருந்து அரசியல் பேசுறதை நிறுத்திட்டேன். ஏன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப ரப்சர் ஆகி கெட்டு போய் நாசமா போச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளையே மைண்ட் சேஞ்ச் பண்றாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு 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 ஃப்ரேம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல இவங்களுக்கு போடாதீங்க, அவங்களுக்கு போடுங்கன்னு. இது ஒரு கேம். இது யாராலையும் மாற்ற முடியாது. இவங்க சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை வந்து ஒரு அடிமையா தான் வச்சிருப்பாங்க. அதனால நான் அதை பத்தி பேசுறதை நிறுத்திட்டேன். உங்களுக்கு பொலிட்டிக்கலாவோ இல்ல சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னா ரொம்ப பெருசா சேஞ்ச் எடுத்துடணும்னு நினைக்காம ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா அந்த செக்மெண்ட்ல நீங்க ராணியா இருந்து மாத்துங்க முதல்ல. ஏன்னா வேற எந்த பவர் உள்ள விட்டாலாவது தான் சொன்னாங்களே, 3 பேர் சேர்ந்தா ப்ராப்ளம் 6 ஆயிடும், 4 பேர் சேர்ந்தா 10 ஆயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு மோனோபோலியா இருக்கிறது மஸ்ட். ஏன்னா அப்பதான் உங்களால டிசிஷன் எடுக்க முடியும். நீங்க நல்லவங்களா இருக்கிற வரைக்கும், உங்க மனசு கெட்டு போகாத வரைக்கும் நீங்க மோனோபோலியா இருந்தா அது நல்லது, ரைட்? இல்லைன்னா இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சீனோரியா மாதிரி ஆயிடும். சரியா? அதனால நம்மளும் அதே சாக்கடையில போய் விழுந்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு திரும்புற இடம்லாம் ஸ்கூலரா இருந்தா என்ன அங்கிள் பண்றது? இல்ல, அதை ஒண்ணும் மாத்த முடியாது. ஏன்னா நீங்க அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தா கூட உங்க டிசிஷன் கிடையாது. இது வேற சில நிறைய விஷயம் இருக்கு இதுக்குள்ள. வெப்பன் டீலிங் இருக்கு, இல்ல அதுக்கு போதைப் பொருள் கடத்தல் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் வந்து அன்எத்திக்கலா போயின்னு இருக்கிற இந்த சொசைட்டில யாராலையும் மாற்ற முடியாது. அமுதன் அண்ணன் சொன்ன மாதிரி கம்யூனிசம் வருமானா வாய்ப்பு எனக்கு என்னமோ கண்ணு கெட்டுன்னு தூர்ந்த வரைக்கும் இல்லை. ஏன்னா ஜனங்களை அவங்க கஷ்டப்பட வைக்க மாட்டாங்க, புரட்சி வர வைக்க மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது 100 ரூபாய் 100 ரூபாவா குறைச்சினே வருவாங்க கேஸ் பிரைஸ. ஏன்னா அது வந்து ஜனங்களுக்கே தெரியாது. இவன் எப்போ ஓட்டுக்கு காசு வாங்க ஆரம்பிச்சிட்டானோ இவனுக்கு கேட்கறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. இவன் வந்து இல்லை, இவன் முதல்ல கரப்ட் ஆயிட்டான். ஒரு மக்கள் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்களோ அதுல இருந்து தான் தலைவன் உருவாவான். அதனால இந்த மக்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்தியாவில். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல இவங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் ரேட் ஏற்றிட்டே போவாங்க. அதனால ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த அப்பாவோட ரிவ்யூ, சாரி மிஸ்டர் காங்கேஷோட ரிவ்யூ நான் அப்போ பார்க்கல, யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப்ல கேட்டேன் ஒரு மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது. அப்ப அஸ்வினி பேசும்போது பார்த்தா அஸ்வினியோட பேக்ரவுண்ட அஸ்வினியே ஏதோ போட்டோஷாப்ல ரெடி பண்ண மாதிரி 2 பக்கம் ஃபேஸ் இருந்தது. ஓகே, அஸ்வினியோட போட்டோ வந்து இந்த பக்கம் இருக்கு, அஸ்வினி இங்க பேசிட்டு இருக்குன்னு நினைச்சேன் நான். அப்புறம் எடுத்து பார்த்தா அந்த போட்டோ அசையுது. என்னடா இதுன்னு கொஞ்சம் உத்து பார்த்தா அது உங்க அம்மா. ஓ, அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருங்க அவங்களுக்கு. இது ஒண்ணு. இது இந்த புக்கு சம்பந்தமா அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒரு அப்பா ரிவ்யூலயே வந்து துளசிராம் அங்கிள் வந்து ஒரு டவுட் கேட்டாரு. ஏன் வந்து ரசவாதம் அல்கெமிஸ்ட் வந்து கோல்டா தான் மாத்தணும், ஏன் அது சில்வராவோ காப்பராவோ பண்ணக்கூடாது? துளசிராம் லைன்ல இருக்கீங்களா? போயிட்டாரா? இருக்கேன் கோடிஸ். அது கோல்டு வந்து ஆக்சுவலா மெட்டல் மட்டும் பாக்குறது இல்ல உலகம். கோல்டு வந்து ரொம்ப நாளா அதுதான் கரன்சி. அதை வந்து அவங்க ஒரு மணியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம தங்கமான மனசு உனக்குன்னா நமக்கு தலைவலி வந்தா தங்கம் வந்து தைலமா தேய்ச்சி விட போகுது கிடையாது. அது தங்கத்துக்குன்னு மனசுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதோட வேல்யூ. கோல்டு வந்து ஒரு கரன்சின்றதுனால ஜனங்க வந்து அதை வந்து ஒரு அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த காலத்திலேயே தங்க நாணயம், வெள்ளி நாணயம், செப்பு நாணயம்னு இருக்கு இல்ல, அதனால்தான் அது சுப்பீரியர் வேல்யூ. அதுக்காக நம்ம எல்லாமே தங்கமா மாத்ததான் முயற்சி பண்றாங்க. அது சொல்லணும். நான் அந்த ரிவ்யூல கலந்துக்கல, அப்போ சொல்லியிருப்பேன், அதனால இப்போ சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ. நீ ரிவ்யூ நல்லா பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 4 நாள் முன்னாடியே இந்த ரிவ்யூ எப்படி இருக்கும். பட்டாசு கிளப்ப போறது இல்ல. ஆல் தி பெஸ்ட். சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க. உங்க படிப்பு வந்து
ஞானமா மாறணும், அது விஸ்டம் ஆகணும். அது இப்ப அந்த ப்ராசஸ்ல இருக்கு, அந்த விஸ்டம் ஆகிற ப்ராசஸ்ல. ஸோ நீங்க உங்ககிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கும் ஃபியூச்சர்ல, அதை வச்சுட்டு நிறைய நல்லது பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரணுங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கேன். ஓகே, குட், கீப் இட் அப். தேங்க்யூ. நீங்கள் இணைந்திருப்பது ஐஆர்டிடி முன்னாள் பயின்றோர் சங்க வாசகர் வட்டமும் அமெரிக்கன் தமிழ் ஊடகமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 67வது புத்தக திறனாய்வு. இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் புத்தகம் அனிமல் ஃபார்ம் பை ஜார்ஜ் ஆர்வெல். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பை மிஸ்டர் தேவேந்தர் பாபு. அங்கிள். Sir, welcome, sir. You joined. We are happy to see you again after your review. A very nice review done by you few weeks back. Welcome back, sir. You can ask your question, sir. Thank you. Very good job, Harshini. I'm following your review by using a translation, live translation in Zoom. So where I can understand Tamil automatically live being translated into English, Tamil sentences. So in this way, I'm able to participate, which is very good. And you have selected a very good book, Animal Farm. And this book is criticizing and finding the faults of communism. That is supposed to be the theme about it. Communism, when a group of animals farm and then they try to make rules, and then finally they end up with one rule that says that all are equal, but some are more equal. That the leaders of the people want to be more equal than the other animals. So the question comes is that there are these different philosophies that try to solve the problems. That is, America follows a philosophy called capitalism, or a way of life or economy, what we call. That is a marketplace economy. That is, in the marketplace, if somebody has better products and services, then they will be able to earn money. And money is considered important because the money is a representation of the goods and services that you are able to provide to benefit the society. So if you are a doctor and you are serving a lot of patients, then you get more money. Or if you are a restaurant and then you make very good tea or very good food, and then a lot of people come to your restaurants, you make more money. So in that way, what happens is that money represents a value by which you are able to provide better goods and services. So if you write a book called Animal Farm or Premonition book, and a lot of people read it, and each book is sold for $1 or something, then million people read it, you get $1 million. So the idea is that encourage the marketplace, encourage the free marketplace, let there be minimum amount of rules so that we are able to encourage innovation. My question is, in Animal Farm, they are criticizing the form of government represented by communism. It is against, like if you look at the Wikipedia and then if you look at the book summary, etc., every time they try to follow, in the beginning they tried with 7 rules, and then one by one each rule gets struck down, and now they are left with only one rule where it says that some animals are more equal than the other animals. Now the question is, it is very easy to say that in whichever system, whether it is American system or communism or socialism or any other country, first of all, we are the people who elect leaders, and as soon as they become leaders, we try to criticize them, saying that, okay, look, he did not do something good, he did not do, and people try to criticize no matter who that leader is, even if the leader is Rama or even if the leader is anybody, they will always criticize him while he is alive, and as soon as he is dead, they will tell, oh my God, so many good things he did and all that. They will appreciate after he is dead. The question is,
how much responsibilities people have. What is the responsibility of the people who have to actively participate in the political process? The reason is because suppose I have my home and I'm paying some amount of money to a gardener to clean the garden and trim the trees every week or every month, right? I'm paying them some amount of money. Like suppose I'm paying them 1,000 rupees, $1,000, whatever. And then they come and they're supposed to clean the house, clean the surroundings around my house, and then trim the trees and then clean the leaves and all that. They're supposed to do that, right? And suppose that gardener does not do the work and I keep paying him. Then what happens is that first month I pay him, he does not do the like first 2 or 3 months he does the work. After that, he stops working, and I continue to pay him. So after 3 months, 4 months, 5 months, like 6 months have passed. For last 6 months, he has not done any work, but I keep paying him. Then the question is, whose fault is it? It's my fault because I keep paying him money, and I am not asking him question, why are you not doing the work? And then when I ask him the question, he will tell me some story or some explanation, but he's not doing the work, right? So if I continue to pay him, it is my mistake that I did not ask him the question. I did not ask him what is happening. Why am I paying 1,000 rupees or $1,000? And then he continues to be there in that position, but he does not clean the house. He does not do the gardening work, right? So it is my mistake that I continue to. What I should do is that I should talk to him and I should tell him that clean the garden. Otherwise, I'm going to not continue to allow you. I'm not going to pay you. And then take him out of the job, out of that position of a gardener, and select another person, hire him, and employ him as a gardener, and then pay him 1,000 rupees, whatever, so that he can continue to clean the garden. And then it is my responsibility to verify that he is doing correctly. If he is not doing correctly to my satisfaction, I should correct that. I should go talk to him. That's my responsibility, right? My suggestion is that as people, we have a responsibility also to participate in the political process and ask questions to our leaders and be informed about the taxes that we are paying, that all of us are paying, whatever amount that we are paying in terms of sales tax, in terms of everything that we purchase, we are paying something. What is your opinion, Ashmi? Sarah's the so same thing. I was yeah. also mentioning the same thing. So we are supposed to choose our leaders wisely. That is why I did the entire thing right before election. So I was asking for a slot somewhere between March and April, because by the time the election comes, you'll have everyone who is listening to this review will have the time to ponder upon. It might seem like it is only 20 people, whereas when I'll talk about this to my friends, my dad will go and talk about it to his friends, and the circle gets bigger and bigger and bigger. And even if it's for 100 people, when they change, when they come out of their ideal, there might be people who have been voting for the same political party for so many years. If after listening to this review, if they're able to question why I'm voting for this particular political party, maybe I should think about that, because when a small girl like me, I'm 18. When I was 19 years old, I voted for the first time. And when someone like me is thinking so much about, so everyone will start thinking, right? So they'll have intentions as to what change you're supposed to bring, or how, or what perspective it goes. I am doing all this because I'll be living in this world for, especially in this country, for the next 30, 40 years. So I want to live a better life. Maybe it may be one step at a progress, but as the time changes, I hope everyone will become like this and we'll be able to make better decisions. I don't want to be the person who's paying 1,000 rupees for someone who's not even doing his job correctly. So I think it is our responsibility to make sure the politicians work properly. If that is your question, it is our job to completely be a part of this political process, and that is the entire reason I want to do this. Yes, I agree with you.
So One second, only Babu our sir. responsibility does not end not only in electing the correct leaders, but while they are doing the job, like a gardener, while they are doing the work, if they are not doing properly, it is our job to inspect it and be always watchful. Just like we are watchful to a gardener who is cleaning the garden in our house, around our house, these politicians that we elect, that we have the power to elect and ask questions, we have to ask them, like, we have to carefully examine what is happening. Are they doing, if there is a healthcare problem, for corona, etc., or if there is a safety problem, or how are the funds being used? Is there a better way to use the funds? If we don't ask questions, it is our fault. If there is corruption going on, it is our fault. Because right Sir, now, well said, sir. Well said, sir. ask the question. If you ask the question to everybody, they may say that lot of people, they are so focused on their work, they say that I'll just pay the taxes and forget about it, and they don't even know who their local representative is. Like in some areas, people participate more actively. Some areas, people don't even participate. They don't even know who the leader is, and they don't. And they think that my responsibility ends after I'm done with the election. I do the voting, and after that, they don't even examine to see whether they are doing a good job or whether they are not working properly, and so on. So it's like selecting a gardener and then not paying attention whether he is doing correct work properly. Babu sir, Thank you Bringing for this to sharing the your attention. thoughts. one Thank you, The sir. second. worst thing is they're making it into a business. So Yes. no matter where it is, even like when the first elections happened, my Yes. own circumstances, people were asking me, if you're going to put your vote for this political party, I can easily get you 5,000 in cash. For Yes. any college student, Yes. anyone who's not thinking rationally, this happened right in my own college. So Yes. when because they are leaving their kids into politics, so that when someone is offering you 5K for a vote, students will be ready to do it because they don't get that amount of cash from their parents. Because parents also know the responsibility of giving a large amount of cash. So this is how it starts. So when you're 18 or 19, when you're starting to sell your own right, I think that is where we know that our political system has completely ruptured, and now I understand why Uncle told that he stopped talking politics from when he was like 30. So that happens. At one point of time, you get vexed. Why should I work on something which is always going to end up in corruption? That is what happened to all the other in this book. That is what happened to the other horses. Even though the other two horses were questioning, they stopped questioning it because they saw what happened to bots, sir. So what is going to happen by we are questioning? So we shouldn't stop there. But the way that life runs, we end up doing that. We end up stopping asking questions, and we are running behind along with the other people, like the sheep. Sheep is a direct metaphor in this Yeah. book. That is true. And the consequences of that is that if you don't pay attention, then our healthcare system gets deteriorated, the safety gets deteriorated, then there is malaria everywhere, there are diseases everywhere, and everybody will get affected by that. Everybody, the rich people are people, they cannot say that, okay, if there is no electricity, I will buy my own electricity. If there is no water, I will buy my own water. Even if all the weather is polluted, I will keep my house clean, is not good enough, because everything that is around you also affects you. Okay, sir. Thank you, sir. Thank you for sharing your thoughts. We expect you to participate in the coming reviews also. Thank you, sir. Saro Ilangovan madam has joined. Madam, I think நீங்க unmute இருக்கீங்க. You can talk. ஓகே, வணக்கம். முதல்ல ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்ப சரியா வரல. இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லாத்தேன், ரொம்ப நன்றி. பாப்பா இது 19 year oldன்னு இப்பதான் எனக்கு நினைச்சு கேள்விப்பட்டேன். ரொம்ப அருமையா உங்க முதிர்ச்சி 40 வயசுல இருக்கிற மாதிரி இருக்குது. You are intellectually very advanced. You are intellectually very advanced. I was comparing myself in those years, how much I was thinking about politics or social science, and in a broad sense, I was very narrow-minded because we never got chance like
now what the children are getting. ஸோ நான் தமிழ்ல பேசுறேன். ஏன்னா எனக்கு தமிழ்ல பேசணும்னு எனக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதான் நான் 50 வருஷத்துக்கு பின்னாடி நான் போறேன். அப்போ எனக்கு 19 இயர்ஸுக்கு மேலேயே இருந்தது ஆக்சுவலா. அப்போ வந்து இதே மாதிரி புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா நான் எப்படி மாறி இருப்பேன் அப்படிங்கறத நினைச்சு பார்த்து வருத்தமும் சந்தோஷமும் அடிச்சுக்கிறேன். இப்ப இந்த குழந்தைகளுக்கு கிடைக்குது இந்த மாதிரி படிக்கிறதுக்கு. எங்க அம்மா எல்லாம் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம we don't have to go too far. It's only 50 years ago things are happening. They happened like that. எனக்கு வந்து பள்ளிப்படிப்பு போறதே பெரிய வாய்ப்பா இருந்தது. என்ன காலேஜுக்கு படிக்கவும் விட மாட்டேன். நாங்க ஹை ஸ்கூல் எப்படியா தட்டு தடி மாதிரி வந்த பிறகு திருமணம் தான் நினைச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதே எல்லாம் ஒரு காலில் நிற்பாங்க. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல திருமணம் பண்ணதால she wanted me to study. எங்க அப்பாவும் அந்த மாதிரி எங்க வில்லேஜுக்கு பெரியார் வருவார், வந்து பெண்களுக்கு அறிவுரை சொல்லுவார், பிள்ளைங்களை படிக்க வைங்க, எஸ்பெஷலி பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்க, அவங்க படிச்சா நாடு முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, அது உண்மைங்கிறத நீங்க காமிச்சிட்டீங்க, நல்லா படிமா, நீங்க இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சு நீங்க அரசியலுக்கு வரணும், வந்து நீ அதாவது சொல்றாங்களே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம தான் நிலைநாட்டி கொள்ளணும், நீங்க எல்லாம் செய்யுங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த புத்தகத்தை வந்து அமெரிக்கால பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிச்சப்போ 5ஆம் கிளாஸ்லயே படிக்க சொல்லுவாங்க இந்த அனிமல் ஃபார்ம் புத்தகத்தை. நான் வந்து ஒரு தடவை கூட படிச்சது இல்லை. இப்ப நீங்க படிச்சதால நான் போய் என் பையன் இன்னும் வச்சிருக்காரு அந்த புத்தகத்தை. அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, அவர் அந்த புத்தகத்தை விடாம இன்னும் வச்சிருக்காரு. நான் அடிச்சு படிக்கணும் ஆசை வந்துருச்சு. நீங்க பண்ணதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு பாருங்க, ஒரு புத்தகம் போடுங்க. நீங்க நம்ம யூ ஆர் த ரைட் ஏஜ் ஃபார் பப்ளிஷிங் புக்ஸ் டிரான்ஸ்லேஷன். இது நல்ல புத்தகம். அடுத்தாப்புல வந்து இங்க வந்து ஸ்கூல்ல வந்து எனக்கு ஒரு பெருமையா தான் இருந்தது. இந்த ஸ்கூல்ல சின்ன வயசுல ஒரு 4ஆம் கிளாஸ்ல இருந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பிள்ளைங்களை they propose like a candidates and they come and do debate ஸ்கூல்ல பண்ணுவாங்க, பண்ணி அதுக்கு எலெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது. அப்பெல்லாம் இனிமே வரும், இனிமே நீங்கெல்லாம் அந்த மாதிரி ஆள் வந்தா பள்ளிக்கூடத்திலே ட்ரெயின் பண்ணிடுவாங்க, யார் நல்லா படிக்கிறாங்க, நல்லா வேலை செய்யறாங்க, சோசியலா கான்சியஸா இருக்காங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து தான் அந்த பிள்ளைங்க ஓட் போட்டு எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பிரைபிங்கிறதே அந்த பிக்சர்ல வராது, காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற பிக்சர்ல வராது. அதனால இப்ப அமெரிக்கால செய்யறது எல்லாமே நல்லதுன்னு நான் ஒண்ணு சொல்லலை. ஏன்னா உள்ளார வந்து நல்லதான் இருக்கு, வெளியில இருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் மற்ற நாடுகள் வந்து இங்க தொந்தரவு பண்றதுனால இவங்க வந்து ரொம்ப ஸ்பிளிட் ஆகி கிடக்குறாங்க. பட் நம்ம ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டுக்கும் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ரொம்ப பெருமையா இருக்கு தமிழ்நாட்டை பத்தி. எனக்கு எவ்வளவோ ஃபைட் பண்ணி தான் அவங்க வந்து அவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கலைஞர் பீரியட்லயும் அண்ணா பீரியட்லயும் பேரே தமிழ்நாடுன்னு வந்ததே அண்ணா, அறிஞர் அண்ணா கொண்டு வந்தால. முன்னாடி மெட்ராஸ் ஸ்டேட்டு தான் இருந்தது. இன்னமும் அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டு மனசுல நிறைய வயசானவங்களுக்கு இங்க இருக்குது, தமிழ்நாடுனா தெரியல. பட் நீங்க எல்லாம் தமிழ்நாடை வெளியில கொண்டு வாங்க, நல்லா எதிர்காலம் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க உங்களை மாதிரியா இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு எங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க. ரொம்ப நன்றிமா, நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி டாக்டர் சரோ மேடம். ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, தமிழ்நாடை வந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு. கண்டிப்பா அது ரொம்ப வேல்யூபிள் தாட். டெஃபினட்டா தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ற போதே தமிழ்நாடு ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கு. பிகாஸ் மற்ற ஸ்டேட்ஸ்ல சைல்ட் மேரேஜ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுறதெல்லாம் விட நம்மளோடதுல அதே மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட பெர்சன்டேஜ்ல இருந்து எல்லாமே தமிழ்நாட்டுல விமன் எம்ப்ளாயீஸ் எல்லாமே ஒரு ரொம்ப நல்ல ஸ்ட்ரக்சர்ல, எஸ்பெஷலி மேம் சொன்ன மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப அதிகமா நல்ல ப்ராக்ரஸ்ல இருக்கிற ஒரு பிளேஸ் வந்துட்டு தமிழ்நாடு தான். டெஃபினட்டா ஈவன் தோ நீட் இஸ் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீட்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ தே ஆர் ரெடி ஃபார் கம்பீட் எனிதிங். ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷன் ஓவராலா நம்ம சேட்டிங்ல கூட ஒரு சில மெசேஜஸ் வந்துருந்தது. இந்த ஜென்ரேஷனை பார்த்து கண்டிப்பா நான் பொறாமப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், அதை அவங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணதுனால அவங்களுடைய நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு
வேற வேற பரிணாமத்தை ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆங்கிள் ஐ என்வை திஸ் ஜென்ரேஷன். 32 வருஷம் முன்னாடி டாக்டர் மேடம் சொன்ன மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்ப இல்ல. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு நாங்க லைப்ரரிக்கு போனோம் அல்லது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஸோ நியூஸ் பேப்பரே அந்த மாதிரியான இன்னைக்கு நினைச்ச புக்கு வந்து அட் அவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் மோட்டிவேட்டிங் திஸ் ஜென்ரேஷன். தேங்க்ஸ் அகெயின் மேடம். கோட்டி திருப்பி வந்திருக்காரு, ரைஸ் பண்ணிருக்காரு. கோட்டீஸ்வரன், we are running out of time. You want to say something? You can. இல்ல, ஒரு விஷயம் தான் சொல்லணும். பாபு இருக்காரா லைன்ல? தேவேந்தர் பாபு சார், அரவிந்த் சார் is on the line. Yes, sir. I am on the line. Yeah, actually, you spoke about the garden cleaning. What in Tamil Nadu happening is, if you fix a gardener, then you pay him. After 3 months, he will not be working. Then again, you will be fixing another gardener. Actually, in Tamil Nadu, they both were partners. They are working together. They get bribe from each other, and they're keeping all the time you as a fool. Yes, I agree. They never work. If you fix a third gardener, this 2 old gardeners start bribing him. Yes. So the third gardener also become culprit. Yes. One more thing, you wanted us to ask questions to the politicians, right? Yes. Actually, if there were 100 people, all cannot ask questions. Only 10 can raise their hands. Yes. To all the 10 people, the politicians will say gundas. Yes. Right? They start attacking. Otherwise, they will start using income tax department, enforcement directorate to put cases on the 10 people. Yes, they want to stop anybody who will stop their free income, and then who will stop them from being lazy. Yeah, so wants to make there should be a great revolution among the people. They should actually, as the madam said, we should teach politics at the very early age, maybe at 10 years, 11 years. Then there may be a chance to get a change. That's all I want to tell, sir. Thank you. I'm happy to see you. Happy to see you all. Happy that I'm able to participate through this translation, automated translation in the Zoom. Please join every week, sir. Try to join at least. I will definitely try to join when I can. And I'm able to read the book and able to talk about it because I was interested in this book called Animal Farm. And what I noticed is that the system makes it, see, when the next generation of leaders come, and we are the ones who are providing next generation of leaders. Like, for example, Harshini is the same age as my daughter, right? So when the next generation of leaders are coming, then they want to do something that is good. They want to do something that is noble. They want to help everybody. Because once you realize that if you don't stop the fire, other people will get burnt, but you also get burnt in the fire. So you have a self-interest. You have a benefit if you don't stop the fire. So therefore, even though it is a struggle, even though there will be somebody who is going to keep on starting the fire, and they want to stop you from putting the fires off. They want to continuously keep on starting fires and burn the houses, because they believe that somebody who is belonging to other religion or other party or somebody who they think is other is bad, and therefore their houses should be burned. But what happens is, there is a saying that there is a famous sentence that says that I kept quiet when one of my neighbors was attacked and he was taken away. I kept quiet when the other neighbor was taken away, because
that neighbor was a Tamil speaking people, but my neighbor is I'm Telugu speaking people. I don't care about them. Then something else happened. Somebody came and then took away Muslim, and I kept quiet because I'm not a Muslim. I'm a Hindu, right? And then somebody else came and took away Chinese people. I said I kept quiet because they're taking Chinese people away. I'm Indian. I don't care. So slowly happening. All the neighbors were attacked and all the neighbors were taken away. Now they are coming and attacking me, and I'm asking for help, but there is nobody to help because when I was able to talk, I did not talk. So now I am alone and I am helpless, and there is nobody to help me because when I had a chance to help other people, I kept quiet because I thought they are different people from me. They are Chinese, they are Muslims, they are the different language speaking people. I kept quiet. So all of them were taken away who could have helped me. And now I am alone. They are coming to get me. They are coming to attack me. They are coming to burn my house down. There is nobody to help me, and I cannot help myself. So this is the consequence of keeping quiet. Yes, this is what going to be happen in India in 30 years. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடந்து இந்த ரிவ்யூ போயிட்டு இருக்கு. வேற யாராவது டிஸ்கஷன் பெண்டிங் இருந்ததுன்னா we can share their thoughts. Otherwise we can close the session. வேற யாராவது ஏதாவது பேசணுமா? Any voice from D Block Library? Young yes, generation. D Block Library and Harshini is Perima. D Blockல இருக்கீங்களா? D Block. I think they were there. D Block. அட்டாச்சு யாரும் இல்லை. இருந்தாங்க, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தேன், இருந்தாங்க. ஓகே. அஸ்வினி அவங்க பெரியமா பேசுறாங்களா? இருக்காங்களா அவங்க? அஸ்வினியோடைய அம்மா ஏதாவது பேசணுமா? மேம் ஏன் பேசுங்க? ஓகே. எனிபடி எல்ஸ்? நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மிக சிறப்பான திறனாய்வு, ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம், ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், ஒரு இந்த டைமுக்கு ஆப்டான ஒரு புத்தகம். ஓகே, அன்பழகன் நீங்க பேசணுமா? அன்பழகன்? இல்ல சார், ஜஸ்ட் ஆக்சுவலி இந்த ரிவ்யூல ஜாயின் பண்ணப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஏதோ சம்திங் அது கனெக்ட் ஆகாம இருக்கு, எக்ஸிட் பண்ணிடலாமான்னு சொல்லி ஜஸ்ட் வாக்கிங் ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்டார்ட் பண்ணேன். என்னால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 ஹவர்ஸா வந்து இதை விட்டு வெளியே போக முடியல. ஸோ அந்த அளவுக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஆக்சுவலா வந்து ஐ ஆல்சோ சேட்டட் ஆக்சுவலி இந்த திங்ஸ் அண்ட் பர்பஸ் வாஸ் வெரி கிளியர். ஸோ that is the only success factor. So keep going it. Thank you. Okay, thank you for joining, sir. Thank you for joining and giving your valuable comments. Okay. Thank you. All the very best. All reviews are very much interesting. ஏன்னா each and everyone are unique. ஒவ்வொரு ரிவ்யூவுமே வந்து வித்தியாசமான ஒரு ரிவ்யூவா தான் இருக்கு. கடந்த 66 வாரங்களுமே நான் மிஸ் பண்ண சில வாரங்கள் தவிர அதெல்லாம் நம்ம யூடியூப்ல பாக்குறோம். பட் இருந்தாலும் எல்லா ரிவ்யூஸுமே ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ டெஃபினட்டா நீங்க ஜாயின் பண்ணுங்க. டி பிளாக் யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த ரிவ்யூவை பத்தி நம்ம பாத்துறோம். அடுத்த ரிவ்யூ 16/3/2024 நம்மளுடைய 68வது புத்தக திறனாய்வு செய்ய இருப்பவர் வந்து மிஸ் தீப்தா. இவங்க IRTT, அதாவது இன்றைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, அதுல 2ஆம் ஆண்டு மின்னணு மற்றும் தொடர்பியல் படிக்கிறாங்க. ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2ஆம் வருடம் படிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரிவ்யூ அகெயின் நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ ஸ்டூடெண்ட் ரிவ்யூ. எல்லாருமே இணைங்க. இது அமெரிக்கா பெரியமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஹலோ. எஸ். ஹலோ.
கீதா, அவங்க வாய்ஸ் கேக்குது, நீங்க பேசலாம். கேக்குது பெரியமா. கேக்குதா? உன் கேக்குது. வயசுக்கு மீறி ரொம்ப நல்லா பேசுற. போன புக் ரிவ்யூவும் பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு இதுல பிடிச்சது என்னன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை ஏத்த மாதிரி இந்த புக்கை கம்பேர் பண்ணி கொண்டு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிருத்திக் இருக்கானா கீதா? இல்ல அவன் வெளியில போயிருக்கிறான். வெளில போயிட்டானா? சரி, ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் பெரியமா. ஃபைன். நம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஐஆர்சிடி அலுமினி அசோசியேஷன் மற்றும் அமெரிக்கன் தமிழ் மீடியா இணைந்து நடத்தி இருக்கிற 67வது புத்தக திறனாய்வு. கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.